ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் என்னென்று கேட்டால், இயேசுவுக்கு எது பிடிக்கும்? அநேக காரியங்களை நாங்கள் விடும்போது இயேசுவுக்கு நன்றாக பிடிக்கும். ஆனால் நாங்கள் முக்கியமாக எதை விட வேணும் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். முதலாவது நாங்கள் சொல்லலாம், பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், சாபம், அநியாயம், அக்கிரமம், அப்படி பல காரியங்களை குறித்து நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நான் இங்கே உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது என்னவென்று கேட்டால், இயேசுவுக்கு பிடித்தமான காரியம் எது முக்கியம், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு இந்த வேதத்தின்படி உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியவர்களாக இருக்கிறேன். முதல் நாங்கள் ஜெபிப்போம். என்னோட ஜெபம் முக்கியம். அப்போ அந்த ஜெபத்தினால தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தி வந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல் ஆவியானவரும் ஜெப ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்தாருண்டா அவர் எங்களை ஜெபத்தினாலே நடத்துவார். அப்போ நாங்கள் ஒரு விஷயம் ஜெபிச்சு வார்த்தைகளுக்குள்ள கடந்து செல்லுவோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஐயா, நீங்கள் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க ராஜா. எங்களை ஆராய்ந்தறிந்து எங்களை நித்திய வழியிலே நடத்துங்க சுவாமி. வேதனை உண்டாக்குற வழி எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்தறிகிற தேவன் நீங்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை அறிந்த தேவனும் நீங்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே சுத்திகரிக்கிறவரும் நீங்கள் தான் ஆண்டவரே. அந்த ஏசாவின் நாவை தொட்டது போல் எங்கள் நாவை தொடுகிறவரும் நீங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, பரத்திலே இருந்து எங்களுக்கு ஆண்டவரே எல்லா காரியங்களையும் அதனதன்படி நேர்த்தியாயும் கிரமமாயும் செய்கிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஒப்புக் கொடுத்து ஆவியானவர் தாமே என்னோடு இருந்து பேசும்படியாக சுபிக்கிறேன். நான் அல்ல, என் ரத்தம் இல்லை, என் மாம்சம் இல்லை, என்னை நீங்கள் நடத்தும்படியாக சுபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆராய்ந்தறிகிற தேவனாக இருக்கிறீங்க ஐயா. நீங்கள் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் நீங்கள் பார்க்க மாட்டீங்கப்பா. தேவ பிரகாரமாய் பார்க்கிற தேவனுடைய ஆவியானவர் என்னை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்று கேட்டால், இயேசுவுக்கு எது பிடிக்கும். நாங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். எப்படியா இருக்கட்டும், மரண பரியந்தமும் நாங்கள் உண்மையாயிருக்கோம். இன்றைக்கு உண்மை சொல்லுகிறவர்கள் குறைவு. உண்மையை சொல்லுகிறவர்கள் குறைவு. ஏனென்று கேட்டால், அனனியாள் சப்ராள் மாதிரி நாங்கள் உண்மை பேசாமல் பொய்களை பேசுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் உண்மை எது பொய் எது என்றது மனுஷர் அறியாவிட்டாலும் தேவன் ஒருவர் அறிவார் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதில் நான் யாரையும் குறித்தோ யாரையும் இதண்டோ நான் இந்த இடத்துல வேதத்தின் வேதத்தில் உள்ள வசனங்களை கொண்டு வர இல்லை. நான் இதற்கு முன்னமே தியானித்து ஆண்டவரிடத்திலே எழுதி கொண்டு வரும்போது ஆண்டவர் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த காரியங்களை கொடுப்பார் என்பது அது அவருடைய சித்தம், எங்களுடைய சித்தம் இல்லை. நாங்கள் ஏதோ தானோ ஒன்று எழுதி கொண்டு அதை கொடுக்கிறது தப்பான காரியம். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணி அதை எங்களுக்கு தரும்போது அதை கொண்டு கொடுக்கிறது உண்மையான காரியம். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், மரண பரியந்தமும் நீ உண்மையாயிரு, நீ சோதிக்கப்படுவாய், பிசாசினால் சோதிக்கப்படுவாய், காவலில் வைக்கப்படுவாய், மற்றவர்களால் நிந்திக்கப்படுவாய். எப்படி என்னதான் காரணங்கள் செய்தாலும் மரண பரியந்தமும் உண்மையாக இருக்க வேண்டும். எங்களுடைய மரண பரியந்தமும் நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அங்கு போகிறதுக்கும் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. ஏனென்று கேட்டால், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவ அறிக்கை செய்திருக்கிறோம், பாவ அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா, நடக்க இல்லையா? அப்போ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அப்போ எனக்கு மரணம் சம்பவிக்கும் வரைக்கும் உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தைகள் தான். ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுப்பேன். கொஞ்சம் உடம்புகள் சரியில்லை, அப்பப்போ இப்படித்தான் சில இதுகளினால உடம்புகள் சரியில்லாமல் போகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கொடுக்கிறதுக்கோ அல்ல ஜெபிக்கிறதுக்கோ
அதில் தடை இல்லாமல் நாங்கள் செய்து முடிக்கணும். ஏன்னாடா இருந்த இறையில் சீவன் போனாலும் போகும், அல்ல படுத்த படுக்கையில் சீவன் போனாலும் போகும், அல்ல இங்கு போயிருக்கிற இடத்துல சீவன் போனாலும் போகும். அது தேவன் ஒருவர் அறிவார். அப்போ நாங்கள் மரண பரியந்தமும் அவருக்கு உண்மையாக இருக்கணும். உண்மை இல்லாத இடத்துல பரிபூர்ண பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதம் அது பரலோகத்திலான் இருக்குது. அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருக்குது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் அது பூமியோடையே இருக்குது. ஏன் அவர் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று சொன்னதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் பரலோகத்தின் ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார் என்றால் அது பூமியில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்குரிய ஆசீர்வாதம். அப்போ மரண பரியந்தமும், அப்போ மரணம் வரும் வரைக்கும், மரணத்தில் நாம் போகும் வரைக்கும் உண்மை உள்ளவையலாக இருக்க வேணும். உள்ளதை உள்ளதன்படி சொல்லிட வேணும். அதற்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்படித்தான் தில்லு முள்ளு விட்டாலும் தேவன் ஒருவர் அறிவார் இல்லையா? இன்னொரு புஸ்தகம் வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ நீங்கள் செய்கிற கோட்பாடு, நீங்கள் செய்கிற பொய், நீங்கள் செய்கிற களவு, நீங்கள் செய்கிற உண்மை இல்லாத தன்மைகள், இதெல்லாம் ஆண்டவர் ஒரு இடத்துல எழுதி வைப்பார். யார் யார் என்ன பேசினோம், யார் யார் என்னத்தை செய்யினோம், எல்லாம் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அறிந்தவர் ஆண்டவர். உங்களுடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறார், எங்களுடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறார், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்தவர் அவர் ஒருத்தர் தான். அங்கே யாருமே சொல்ல முடியாத ஆண்டவருக்கு முன்னால் போய் நான் சுத்த இருதயம் உள்ளவன் என்று. அவர் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் பார்க்கும்போது தான் அவரிடத்திலே போக முடியும். அப்போ அதனால் நாங்கள் மரண பரியந்தமும் உண்மை உள்ளவர்களாக இருக்கவும். அப்போ உண்மை உள்ளவன் என்ன செய்வானா? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அது பூமியோடே அழிந்து போகும். பரிபூர்ணத்தை பெற முடியாது. அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன செய்யும்? பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சில பேர் நாடுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? பொய் சொல்லுவார்கள், களவா வேலை செய்வார்கள், தந்திரமான காரியங்களினாலே தப்பிச்சு கொள்ள வழிபார்ப்பார்கள், தந்திரமான பேச்சுக்களினாலே தப்பித்து கொள்ள வழிபார்ப்பார்கள், பல பல காரியங்களை செய்வார்கள். தில்லு முள்ளுகள் எல்லாம் விடுறதுக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவர்களுக்கு தில்லு முள்ளு விடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. ஆனால் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பிசாசின் பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. நல்ல பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. ஏனென்று கேட்டால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. இந்த பேதமே எங்களுக்கு சொல்லித்தரும். ஆனால் உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெறுகிறதுக்கு தில்லுமுள்ளான காரியங்களை எல்லாம் சொல்லி பிள்ளைகளை கெடுத்து அப்படி செய்கிறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க பிசாசுக்குரியவர்கள். அவர்கள் தேவனுக்குரியவர்கள் அல்ல. தேவனுக்குரியவர்களாக இருந்தால் இது தப்பு, இது தவறு, இது சரி, இது பிழை என்று கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது உண்மை உள்ள பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே சங்கீதத்தில் பார்ப்போம். சங்கீதம் 19:9 பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படியா இருக்கிறதா? சுத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கணுமா? சுத்தம். இருதயம் சுத்தமாக இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்குள்ள இருதயம் சுத்தமாக இருக்கும். இருதயத்தில் அந்த திருக்கு இருக்காது, தில்லுமுள்ளு இருக்காது. அப்போ அந்த தெருக்கு தில்லுமுள்ளு இருக்கிறதெல்லாம் யாருக்குள்ள இருக்கிறதா? பிசாசின் பிள்ளைகளுக்குள்ள தான் அது இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது இருக்கா? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் நான் 7ஆம் வசனத்திலேருந்து பார்க்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு தெளிவுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது.
அப்போ கர்த்தருடைய நியாயங்கள் எப்படியா இருக்கிறதா? நியாயம் உண்மை உள்ளதாக இருக்கிறதா? நியாயத்தை பேசுறதுக்குள்ள உண்மை இருக்கும். நியாயம் பேசுகிறோம் பாருங்க, துணிகரமாக நியாயம் பேசும். அதில் நாங்கள் நியாயத்தில் தீர்ப்பில் நிற்கிற நாங்களே துணிகரமாக பொய் சொல்கிறோம் பாருங்க. துணிகரமான பொய். கணவனுக்காக மனைவி பொய் சொல்லுவான், மனைவிக்காக கணவன் பொய் சொல்லுவான். இது கர்த்தருக்குரியதல்ல, கர்த்தரோட நடக்கிறதல்ல. எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களில் நடக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. அது தாயாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், அல்ல உறவினர்களாக இருந்தாலும், அல்ல புறராக இருந்தாலும், அல்ல சபையோர்களாக இருந்தாலும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டதாம்? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறீங்களா? குறைவற்றதாய் வாழுகிறீங்களா? அதே சமயத்தில் உண்மை பேசுகிறீங்களா? நீதி, நியாயம், உண்மை, சத்தியம் இவ்வளவும் ஆண்டவர்கிட்ட இருக்குது பாருங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் அது இருக்க வேணும். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், அது நியாயங்கள் உண்மையும், கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும், அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறதா. அப்போ கர்த்தருடைய நியாயங்கள் சரியா உண்மையாக இருக்கணும். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உண்மை இல்லை. நாங்கள் எடுக்கிறோம் கவுக்குறோம்ன்றது மாதிரி பொய் சொல்ல வழிபடுவோம். துணிகரமான பொய் சொல்லுவோம் பாருங்க. அவ இப்படி சொன்னா, அவ இப்படி செய்தா, எப்படி செய்தா, எப்படி சொன்னா, எங்கே சொன்னா, எந்த வருஷத்தில் சொன்னா, எந்த மாதத்தில் சொன்னா, எந்த டேட்டில் சொன்னா, எந்த இதில் சொல்லுங்க. ஒரு பொய் சொல்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் வருஷத்தை சொல்லுவீங்க, இல்லைன்னா ஒரு மாதத்தை சொல்லுவீங்க, ஒரு டேட்டை சொல்லுவீங்க. கூட பாருங்க, இப்போ நாங்கள் ஒரு இது வேண்டைகளை இந்த டேட்டில் இந்த மாதிரின்னு தான் சொல்லுவோம். அதை பிணைக்கிறதுக்காக நாங்கள் போன வருஷம் நடந்ததை இந்த வருஷம் சொல்லுவோம், இந்த வருஷம் நடந்ததை நாங்கள் அடுத்த வருஷம் சொல்லுவோம். இப்படியா அந்த வருஷம் இப்போ பழையதுகளை கொண்டு வந்து புதியதுகளுக்குள்ளே போடும்போது, அப்போ நாங்கள் எந்த வருஷத்தில் இருந்ததை எந்த வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்து போடுகிறோம்? யோசிக்க வேண்டிய விஷயம். வேதம் வேறு, நீங்கள் சொல்லுகிற பொய் வேறு. பொய்க்கு பிதாவை நாங்கள் தேடக்கூடாது. எப்போ நடந்தது, என்ன மாதிரி நடந்தது, ஏது மாதிரி நடந்ததுன்னு இப்போ பாருங்கள். 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்க. அந்த 2 பேருக்கும் தான் தெரியும் தாங்கள் என்னென்ன சண்டை பிடிச்சாங்க, என்னென்ன பிரச்சனைப்பட்டாங்கன்னு 2 பேருக்கும் தான் தெரியும். நடுவில் இருக்கிற ஜட்ஜுக்கு தெரியாது. அப்போ 2 பேர்கிட்ட இதுகளையும் தான் கேட்பாங்க. ஒருத்தரையே கேட்டு ஒருத்தருக்கு நியாயம் தீர்க்கிறது அல்ல ஜட்ஜ். 2 பேர்ட்டையும் விசாரணை செய்வாங்க. 2 பேருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒருத்தன் கொண்டு வருவான் பொய் சாட்சி உள்ளவனை, பொய்யுக்கு வழக்காடுகிற லோயரை கொண்டு வருவான். ஒருத்தன் கொண்டு வருவான் உண்மைக்கு வழக்காடுகிறவனை. இதில் பொய் ஜெயிக்குதா உண்மை ஜெயிக்குதாண்டா? சில வேளையில் பொய் ஜெயிக்கலாம். ஆனால் பரிபூர்ணமான உண்மை பேசுகிற தேவனுடைய பரிபூர்ணமான பரலோகத்தின் தேவன் நமக்கு யார் உண்மை பேசுகிறாங்க, யார் பொய் பேசுகிறாங்கன்றது கண்டுகொள்வார். ஜட்ஜும் காண மாட்டார், வாதாடுகிற லோயரும் காண மாட்டார், மேலே இருக்கிறவர் கண்டுகொள்வார் இல்லையா? இதுதான் தேவன் சொல்லுகிறது. என்னென்று கேட்டால், உண்மை என்றைக்கும் உயர்வளிக்கும். அது எங்கே உயர்வளிக்கும்? பூமியிலே அல்ல, பரலோகத்தில். ஏனெண்டா உண்மை உள்ளவன் என்று சொல்லி உனக்கு நான் ஊழியத்தை தந்திருக்கிறேன். உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தா, அப்போ கொஞ்சத்துக்குள்ளே உண்மையாக இருப்பியா இருந்தார். கொஞ்சம் என்று சொல்லும்போது நீ எங்கேயுமே பொய் சொல்ல மாட்டாய். இந்த கொஞ்சம் உண்மை அது பல இடங்களில் உண்மையை பேசத்தான் வைக்கும், பொய் சொல்ல வைக்காது. அப்போ உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு நான் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்றால் எங்கே அநேகம்? பரலோகத்தில் நீ அதிகாரியாக இருப்பாய். என்னென்னு கேட்டால் பரலோகத்தில் 12 சீசர்களும் தான் நீங்கள். அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் பரலோகத்தில் அப்போ நாங்கள் எப்படியா இருப்போம் என்று சொல்ல 12 கோத்திரங்களையும் நீங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பீங்க. அப்போ நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? அப்போ நாங்கள் ஆசாரியார் லேவியர்கள் என்று பேர் எடுத்திருக்கிறோம். ஏன் பொய் பேச வேண்டும்? பொய்யுக்கு பிதாவை நாம் தேடக்கூடாது. பொய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்.
உள்ளதை உள்ளதன்படி சொல்லு. இப்போ நான் பேசினேன்னு தான் சொல்லுவேன். ஏன் யாருக்கு பயப்படணும்? எவைக்கு பயப்படணும்? பேசினியா? பேசினது. எப்படி பேசினேன்? வேதத்தில் உள்ளதன்படி பேசினான். அதான் சொல்லு. வேதத்தில் இருக்குது நாய் பேய். வேதத்தில் இருக்குது ஆண்டவரே என்ன விரியன் பாம்பின் குட்டிகளே என்று பேசுகிறான் யோவான். அங்கால பாருங்க விபச்சாரர்களே விபச்சாரிகளே என்று பேசுகிறான். இதை ஒரு காரியங்கள் பேசியிருக்க மாட்டோம் நாங்கள். பேசுனான்னு தான் சொல்லுவோம். என்னென்னு கேட்டால் எத்தனை இடத்துல நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த இடத்துல வந்து பேசும்போது ஒரு பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கும்போது நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாக தான் பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும். நம்ம கெட்டவர்களாக இருந்து கெட்ட காரியங்களுக்குள்ள வளர்க்க நினைச்சோம்னு சொன்னால் பிள்ளைகளும் கெட்ட வழக்கங்கள் தான் பழகுவாங்க. இப்போ நான் இருக்கிறேன் ஒரு தாய். பிள்ளைக்கு எப்படி பழக்க வேணும், எதை கற்றுக் கொடுக்க வேணும், அதுதான் முக்கியமானது. அப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்காததை கற்றுக் கொடுத்தா இப்போ பிள்ளைகள் எப்படிப்பட்ட பேர்களை வாங்குவாங்க? அதுதான் முக்கியமாக நாங்கள் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே பேர் ஒருவருக்கு ஒருவர் வழக்கு இருந்தால் அதை என்ன செய்யணுமா? பேசி தீர்க்கிறதற்கு அந்த வழக்குக்கு வருகிறவர்கள் 2 பேரும் இருக்க வேண்டும். சும்மா பேசி போட்டு அவே சொல்லினமன்னுட்டு கேட்டுட்டு போகிறதெல்லாம் வழக்கு. அதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்லுவாங்களே என்னடா சாட்சி இருக்குண்டு. சாட்சி யாருங்க? எங்களுக்கு சாட்சி ஆண்டவர். உங்களுக்கு சாட்சி யார்? யாரை கொண்டு வருவீங்க? பிசாசை கொண்டு வருவீங்களா? சாட்சி இருக்க வேணும். ஆண்டவர் தான் எங்களுக்கு சாட்சி. ஏனென்றால் அவர் தான் எழுதி வைப்பார். நாங்கள் பேசுகிறது என்ன, நீங்கள் நடத்துகிற என்ன, நீங்கள் நடக்கிறது என்ன, நீங்கள் என்னென்ன தில்லுமுள்ளுகள் விடுறது என்பதையும் ஆண்டவர் தானே பேசுவார். ஆண்டவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. மனுஷனுக்கு மறைவாக நடத்தி போட்டு மனுஷனுக்கு நீங்கள் போய் 10 கதையை சொல்லலாம், 10 கதையை பேசலாம். அவங்க நம்புவாங்க கட்டாயம். இப்படியா அப்படியான்னு பேசுவாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியாதே ஒன்றும். தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டால்டா போடுறதுக்கு அவங்க நம்புவாங்க. ஆண்டவர் நம்பணுமே. ஆண்டவற்ற பிள்ளைகள் ஆண்டவர் நம்பணுமே. ஆண்டவற்ற பிள்ளைகள் போய் சொன்னால் என்ன, யார் போய் சொன்னாலும் ஆண்டவர் நம்பணுமே. அப்போ என்ன செய்யணும்? பொய்க்கு பிதாவை தேடக்கூடாது. பொய்க்கு பிதா யாருங்க? பொய்க்கு பிதா யார்? பொய்க்கு பிதாவை தேடக்கூடாது. பொய் கூடாத காரியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 19 சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேணும். நீங்கள் எங்கே போனாலும் எங்கே நின்றாலும் சரியோ, நீங்கள் சேர்ச்சுக்கு போய்த்தான் கர்த்தருக்கு பயப்பட வேணுமென்ற அவசியம் இல்லை. நான் வாரன் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்குது. உலகத்தில் உள்ளவர்களையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஏனென்று கேட்டால் உலகத்தில் உள்ளவன் நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். அப்போ தீட்டுள்ளவனும் அசுத்தம் உள்ளவனும் விபச்சாரம் பண்ணுகிறவனும் பொருளாசை உள்ளவனும் பரலோராட்சியத்துக்கு நுழைய முடியாது. அதுக்கு முன்னமாக பாருங்கள் உலகத்தாரே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று அவங்களுக்கு வாசித்து புறகு காட்டுறேன். அதை சரிங்க. நாங்கள் வந்து கர்த்தருக்கு யார் பயந்து வாழ்ந்தாலும் கர்த்தர் அவர்களை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போவார். அது நான் உங்களுக்கு பிறகு கடைசியில் நேரம் இருந்தால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ எங்கேயாம் கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. அப்போ உண்மையும் நீதியும் அதுக்குள்ள இருக்கும். நீதி பேசவும் எல்லாம் சொல்லுவாங்க, நீதி பேசுகிறதுக்கு நீதிமான் யார்? ஆபிரகாம் நீதிமான், லோத்து நீதிமான். நீதிமான்களாக மாறல தப்பில்லைங்க. ஆனால் கூட நீதி அழுக்கும் கந்தையுமாக இருக்கக்கூடாது. அழுக்கையும் வச்சுக்கொண்டு கந்தையும் வச்சுக்கொண்டு நீதி பேசக்கூடாது. உள்ளதின்படி பேசவும். மிஞ்சினது ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கும். பொய் சொல்கிறது பொய்க்கு பிதாவை தேடுறது மாதிரி. ஆண்டவர் பொய் சொல்கிறது இல்லை. நான் நடந்தாண்டா என்ன நேரம் இழுத்து கூப்பிட்டு வச்சா சொல்லுவேன். வெளிப்படுத்தல் நாங்கள் 3 எடுப்போம். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய திருஷ்டிக்கும் ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. எப்படிப்பட்டவராம்? உண்மையும்
சத்தியமும் உள்ளவர். அவருக்கு என்ன பேராம்? ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அப்ப உண்மையும் சத்தியமும் பாருங்க. அங்க உண்மையும் நீதியும். நியாயமும் நீதியும் உண்மையும் இருக்கணும் நமக்குள்ள. அப்ப இங்க பார்க்கிறோம் என்னன்னு கேட்டா, உண்மையும் சத்தியமும் உள்ள. அப்ப நீங்க சத்தியத்தை வாசிக்கிறீங்க, சத்தியத்தின்படி நடக்கிறோமா? அப்பா காட்டி கொடுத்த ஜூதாசையும் சிநேகிதனே என்று அழைத்தவரே. அப்போ காட்டி கொடுத்த ஜூதாசையும் அவர் சிநேகிதனை என்று அழைத்தார் பாருங்க. அவர் உண்மை உள்ள தேவன், அவர் உயிரோடு எழுந்த தேவன். அப்போ நாங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு இங்கே நாங்கள் பார்க்குறோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். போய் சொல்கிற நீங்கள் என்ன? குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிற நீங்கள்லாம் பொய் சொல்கிற நீங்கள் எப்படியா இருக்கிறீங்களா? குளிரும் இல்லை அனலும் இல்லை. பொய் சொல்லுகிறவருடைய வாயில் எப்படி இருக்கிறதாம் பாருங்க. பொய் சொல்கிறதுக்கு பறக்கண்டு வந்து சொல்கிறோம் பாருங்க. எப்படித்தான் துணிகரமாக போய் சொல்கிறோம். கணவனுக்காக மனைவி போய் சொல்கிறது, மனைவிக்காக கணவன் போய் சொல்கிறது, குடும்பத்துக்காக பெற்றோர்கள் போய் சொல்கிறது, பிள்ளைகளுக்காக தாய் போய் சொல்கிறது, தாய் தகப்பன் போய் சொல்கிறது பிள்ளைகளுக்காக. நியாயமான பொய்யை பிணைக்கிறதுல கட்டிக்காரன். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், பிள்ளைகள் போய் தாயிட்டு தான் கேட்குதுகள் புத்திமதி. எப்படி அம்மா நாங்கள் என்ன பேசலாம், எது தாய் தான் அல்லையான்னு சொன்னால் இங்கே நடக்கிறத அங்கே போய் தாயிட்ட சொல்கிறது. தாய் அதுக்கு மாறாக கதை சொல்லி பிள்ளைக்கு விடுறது. ஏனென்று கேட்டால் இப்போ தாய் சொல்லி கொடுக்கணும், மகளே நீ இது செய்யாத, மகனே இது செய்யாது என்று சொல்லி கொடுக்கணும். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. பிள்ளை எப்போ எங்களுக்கு கொண்டு வந்து அங்கே இருந்து அளந்து போடுவாள் என்று பார்க்குறது. அதுக்கு மிஞ்சி அளந்து போடுறது தான் தாய் தகப்பன்ற வேலை. தகப்பன்மாரை எனக்கு தெரியாது, தாய்மார் கண்டிப்பாக செய்வேன். மேனண்டு கேட்டால் தாய்மார் தங்கள் பிள்ளைகள் தங்களுக்கு ஒஸ்தி, மற்றவனுடைய பிள்ளைகள் மற்றவனுக்கு ஒஸ்தி இல்லை என்று நடக்கிறது தான் தாய். தாய்மார் செய்கிற காரியங்கள் இதுதான். நீங்கள் என்னட்ட கேட்டீங்கன்னு அதாவது சொல்லுவீங்கன்னு சொன்னால், என்னை பொறுத்த அளவுக்கு நான் சொல்லுவேன் என்னென்னா, பிள்ளைகளை எப்படி பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தாய்மார் இது பார்க்க வேண்டிய விஷயம். பொம்பளை பிள்ளைகளை நீங்கள் பெற்றான்னு, ஆம்பளை பிள்ளைகளை பெற்றான்னு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது பொய் சொல்லக்கூடாது, பொய்க்கு பிதாவை தேடக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது, சுயம் கொள்ளக்கூடாது, அடுத்தவனுடைய குடியை கெடுக்கக்கூடாது. ஆனால் தாய் தகப்பன் சொல்லி கொடுக்குறதுல கண்டிப்பாக சபை பிள்ளைகளுக்கு அது ஒரு நல்ல காரியமாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நல்ல காரியமாக இருக்கும். என்னென்னு கேட்டால், நீங்கள் வேதத்தை தானே படித்து கொடுக்குறீங்க. வேதத்தை தானே கற்றுக் கொடுக்குறீங்க. வேதம் கற்றுக் கொடுக்காம இருக்க இல்லையே. வேதமே வெளிச்சம். நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். ஆனால் நீங்கள் 10 பொய்யை சொல்லலாம், 15 பொய்யை சொல்லலாம், இல்லை 20 பொய்யைன்னு சொல்லுங்கள். இல்லை எவ்வளோ பொய்யை சொல்ல போகிறீங்க? எத்தனை காலத்துக்கு பொய் சொல்லி நாம் இந்த பூமியில் வாழ போகிறோம்? நாங்கள் செய்கிறதையெல்லாம் மறைச்சு, மற்றவங்க செய்கிறதையெல்லாம் நாங்கள் தூக்கி பிடிச்சி கதைக்கிறதுல எவ்வளோ காலத்துக்கு வாழ போகிறோம்? மற்றவன் செய்கிறதும் சரியாகத்தான் செய்கிறான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பொய் சொல்லும்போது உங்களை காட்டி கொடுக்குற, பொய் சொல்கிற நீங்கள்ன்றதை காட்டி கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? பொய் சொல்கிறவனாரு சாத்தாண்ட பிள்ளை. ஆனால் காட்டி அதை பொய் என்று சொல்லி காட்டி கொடுக்குறவராரு பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் இன்றைக்கு பொய் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போவீங்களா இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவர் காட்டுவார் பாருங்கள். இப்படி போகுது அந்த பிள்ளை, இப்படி போய் எங்கே போகுது, எங்கே வருகுதுன்னு பார்க்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. அதனால தான் அவர் சொல்லியிருக்கிறார், வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. இருளிலே நடக்கிறத நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றி இன்னும் நீங்கள் ஆழத்தில் போக இல்லை. அதனால தான் உங்களுக்குள்ள பொய், புரட்டு எல்லாம் வருகுது. அப்போ பொய்யுக்கு பிதாவை தேடாதேங்க. உண்மை பேசினா உயர்வு அளிக்கப்படும். எங்கே? மேலே நமக்கு உயர்வு. இந்த பூமியில் உயர்வு எத்தனை பேருக்கு உயர்வு? படித்தவன் பட்டதாளிக்கு தான் உயர்வு இந்த பூமியில். படிக்காதவனுக்கு உயர்வு எங்கே கிடைக்கும்? பரலோகத்தில். இப்போ உண்மை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
சங்கீதம் 31 23 வாசிப்போம். 23 வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூருங்கள். உண்மையானவைகளை கர்த்தர் தற்காத்து இடுப்புச் செய்கிறவர்களுக்கு பரிபூரணமான பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படியா திட நம்பிக்கையா இருப்பார்களாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் எப்படியாயும் அன்பு கூற வேணும். அவரிலே அன்பு கூறுகிறது மாதிரி நீங்கள் மற்றவங்கள் அன்பு கூர்ந்தா ஏன் பொய் சொல்ல போகிறீங்க? என்னத்துக்கு பொய் சொல்ல போகிறீங்க? அன்பு என்றது என்னன்னு தெரியுமா என்ன? பொய் சொன்னால் போல மற்றவங்க அதை ஏற்றுக்கொண்டு போயிடுவாங்க. பொய் சொன்னால் சொல்லிட்டு போகட்டும். அது கர்த்தருக்குரியது, நமக்குரியது இல்லையே, கர்த்தருக்குரியது. அது பிள்ளைகளாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும், இப்போ நானாக இருந்தாலும் பொய் சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தான் வேணும். நிற்க முடியாதுண்டு இல்லையே, நிற்கத்தான் வேணும். அப்போ பொய் சொல்கிறவன் யார், பொய் சொல்லாதவன் யாருன்ட்டு அது பொய் சொல்கிறானா நேவ் மைண்ட்ன்ட்டு விட்டுட்டு போயிடணும். ஏன்னு கேட்டால் மேலே ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு முன்னே நிறுத்துவார். அப்போ அவர் நிறுத்தி பாருங்க பேசுவார். அப்போ அவருக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்கணுமாம்? அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். தேவன் மேலே அன்பு கூறுகிறவர்கள் உண்மையானவைகளை கர்த்தர் தற்காத்து, உண்மை பேசுகிறவர்களை கர்த்தர் என்ன சேர்க்கிறாராம்? தற்காக்கிறாராம், காத்து கொள்கிறாராம். உண்மை பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கிறார். பாதுகாப்பு கர்த்தருடைய பாதுகாப்பு தான். மற்றவருடைய பாதுகாப்பு கர்த்தருக்கு நமக்கு கிடையாது. பொய் பேசுகிறவரோட போய் நாங்கள் கூட்டு களவாணி வைக்கலாமா என்ன? வைக்க இயலாது. பொய் பேசுகிறவன் பேசிக்கொண்டே தான் இருக்க பார்ப்பான். சண்டை பிடிக்கிறவன் சண்டை பிடிச்சி கொண்டு தான் இருக்க பார்ப்பான். சரியோ, கூட்டுக்களவாணிகளை தான் இருக்க பார்ப்பாங்க. அப்போ அதுகளோட போய் நாம் சேர முடியாது. அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா பொய் ஆவியுடையவர்கள், அவர்கள் யாரா? பொய் ஆவியுடையவர்களோட விட்டு விலகி இருங்கள். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்தவர்களை விட்டு விலகி இருங்கள். இதுதான் பொய் பேசுகிறவர்கள். கர்த்தர் தற்காத்து இடுப்பு செய்கிறவர்களுக்கு பூரணமாய் பதிலளிப்பாராம். இடுப்பு செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், பிறர் குடிய கெடுக்கிறவர்கள், பிறர் உடைமைக்கு ஆசைப்படுகிறவர்கள், பிறர் தானத்தை விரும்புகிறவர்கள், கனம் பண்ணாதவர்கள், இடுப்பு செய்கிறவர்கள், இவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? பதிலளிப்பாராம். பதிலளிப்பார். அவர் வரும்போது பதிலளிப்பார். நாம் ஏன் கலங்கணும்? எங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைத்தவர் நீங்க என்ன நடத்தி செல்வீங்க. அப்போ அவருடைய ஊழியம் அது உண்மை உள்ள ஊழியமாயிருந்தால் நடத்தி செல்வார் இல்லையா? திட்டங்கள் தருபவர் அவர், திடப்படுத்தி மகிழ்பவர் அவர். அப்போ அவர் நமக்கு திட்டங்களை தந்து திடப்படுத்தி மகிமைப்படுத்தி அவருடைய மகிமையிலே நாங்கள் பிரகாசிப்போம். அப்போ நாங்கள் சரிவர நடக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயங்களை, நாங்கள் உண்மை பேசுகிறோமா, பொய் பேசுகிறோமா, என்ன அநியாயம் செய்து போட்டு வந்து பொய் சொல்லுகிறோம், எல்லாம் பார்ப்பார் இல்லையா? கர்த்தர் பார்ப்பார். ஒரு தாய் அநியாயத்தின் ஒரு மகளுக்கோ ஒரு மகனுக்கோ ஒரு தாய் கூட்டிக்கொண்டே வச்சு தீய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது அநியாயத்திலும் அநியாயம். அது பொய்க்கு பிதாவை தேடுகிறது. ஒரு பிள்ளையை பார்த்தா சொல்லலாம், இந்த பிள்ளை எப்படிப்பட்டது, எப்படியான வளர்ப்பு என்று சொல்லலாம். சொல்ல முடியாதுன்னு இல்லையே. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்க முடியலை. வேதத்தை கற்றுக் கொடுக்கும்போது அந்த வேதத்தில் உள்ள அறிவுரைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்காமல் பொய்யை கற்றுக் கொடுக்குறதெல்லாம் நான் தான் பாருங்கள். நீ விற்கும் போதும் உன்னுடைய காணிதான், அது விற்கிறதுக்கு முன்னும் உன்னுடைய காணிதான். ஏன் உன் மனைவியினுடைய சொல்ல கேட்டு நீ காணியை விற்கணும்?
மனைவியும் கணவனுமே பொய் சொல்ல வேணும். அப்போ அதில் உண்மை இல்லை பாருங்க. கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து பொய் சொல்ல சாத்தான் உங்களை தூண்டினது என்ன? கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து காணியாட்சியை விற்றதுக்கு பிறகும் அது ஒன்றுதான், விற்கிறதுக்கு முன்னும் அது ஒன்றுதான். அப்போ பொய் சொல்ல தூண்டினது என்ன? இந்த பொய் குறித்து வையுங்க. பொய்களை நாங்கள் எந்தெந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம்ட்டு, பொய்களை எந்தெந்த இடத்த சொல்லியிருக்கிறோம்ட்டு குறித்து வையுங்க. உங்களை எல்லாருக்கும் தான் சொல்கிறோம், ஒருத்தருக்கல்ல. 1000 பொய்களை சொல்லி 1000 கல்யாணம் செய்யலாம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்யலாமா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்கிறவையிலும் குறித்து வையுங்க. ஏனென்றா பொய் தான். உன்னிட்ட காசு இல்லையா? காசு இல்லை, என் பிள்ளைக்கு கொடுக்க காசு இல்லை, நீங்கள் கட்டுறீங்களா? கட்ட இல்லையா? அது தேவ சித்தம். அவர் செய்து வைக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இதுதான் மாப்பிள்ளையண்டா அவர், இதுதான் பொம்பளையண்டா அவர் செய்து சித்தம் வைப்பார். அது இல்லையண்டா அதை செய்ய முடியாது. ஏன்டா இல்லையென்று சொன்னால் இல்லை தான். பொய் சொல்லி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்து வச்சா பொய் தான். 1000 பொய், 1000ல் ஒரு பொய். இப்போ 1000 பொய் சொல்ல மாட்டாங்க, 1000த்துக்குள்ளே ஒரு பொய். அந்த 1000த்துக்குள்ளேயும் ஒரு பொய். எத்தனை பொய் சொல்கிறீங்களோ தெரியாது. 2 பொய் சொன்னீங்களா 3 பொய் சொல்கிறதோ தெரியாது. அப்போ பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு. இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் சங்கீதம் 40. நாற்பது 11 பார்ப்போம். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்காமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. எப்படியாம்? உம்முடைய கிருபை உண்மை. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்ன? அங்கே என்ன பார்த்தோம்? நியாயமும் உண்மையும். இங்கால நாங்கள் என்ன பார்த்தோம்? வேதமும் சத்தியமும் உண்மையும். இங்கே கிருபையும் உண்மையும். அப்போ கிருபை, உம்முடைய கிருபை கிடைக்காமல் போகாதே, கிருபையையும் உமது உண்மையையும் எப்பொழுதும் என்னை, உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுதா. அப்போ நாங்கள் பார்க்குறோம், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களை எனக்கும் கிடையாமல் போக பண்ணாதே. அப்போ உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைக்காமல் போக பண்ணாதேயும். ஏன்? நான் பொய் சொன்னேன், பொய் சொல்கிறபடியா அது கிடைக்காது, பொய் சொல்கிறபடியா எங்களுக்கு அது கிடைக்காது. அப்போ கிடையாமல் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுதாக. அவருடைய கிருபையும் உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுதாக. பொய் சொல்லுகிறவன் எப்படிப்பட்டவனாம்? பிசாசின் பிள்ளைகள். ஏனென்றா தேவன் பொய்யுரையாதவர். பொய்யுரையாத தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். எத்தனை பொய் அடுக்கி இருப்போம் பாருங்க. பொய் அடுக்கிறதுக்கு சொல்ல தேவையில்லை பாருங்க. யாருக்காவது இப்போ சபையிலே பொய்யா அடுக்கிறது பாருங்க. எங்கே போகிறேன், எங்கே போகிறேன், இனி சொல்லுகிறது பாருங்க. நாங்கள் போகிற இடத்த சொல்லாதீங்க, நீங்கள் போகிற இடத்த நாங்களையும் கேட்க போகிறோம். நீங்கள் போகிறீங்க போகாது, அது உங்களோட விருப்பம், உங்களோட சித்தம், அது உங்களோட அது குணம். அப்படித்தான்டா அப்படித்தான். பிறப்பிலேயே ஒரு குணம் இருக்குமாம், அதே மாதிரி இறப்பிலையும் ஒரு குணம் இருக்குமா. ஆனால் அந்த அந்த குணமும் இறப்பும் பிறப்பும் தேவனுடையதுன்றதை மறந்து, அப்போ தேவனிடத்தில் போய் சேர்வதற்கு என்ன இருக்கணும் என்றதையும் மறந்து நாங்கள் வாழ்கிறது தான் அந்த தீய வாழ்க்கை. அந்த தீய வாழ்க்கை பாருங்க. இப்போ நாங்கள் சொல்லல அதை என்னென்னு கேட்டால், ஒரு சபையில் நான் உண்மையாக நடக்கிறேன். யாருக்கு உண்மையாக நடக்க? ஒரு சகோதரியோட கோபம், இன்னொரு சகோதரியோட எரிச்சல், இன்னொரு சகோதரியோட பொறாண்மை, இன்னொரு சகோதரியோட வேண்டா வெறுப்பு. ஐயோ நாங்கள் பாவம் செய்யலை, அவள் விபச்சாரம் செய்கிறாள், இவள் விபச்சாரம் செய்கிறாள், நான் ஆராய்ஞ்சு பார்த்து நான் யாருன்னு பார்த்துத்தான் மற்றவனுக்கு குத்த வேணும். நாங்கள் என்ன செய்கிறோம்? சபைக்கு போயிடணும், அவள் விபச்சாரம், இவள் விபச்சாரம், இவள் விபச்சாரம். நான் என்ன செய்தேன்? அதுதான் முக்கியம். எங்கண்ணில் இருக்கிற துரும்பை நான் எடுக்க வேணும். எடுக்காமல் மற்றவங்களை பார்த்து விபச்சாரி விபச்சாரன்னு சொல்கிறது, பேந்து போய் அதில்
கேட்க போகும்போது நான் அவக்கு சொல்லியில் வைக்க சொன்னேன், பொய் பாருங்க, பொய்யை புரட்டுவாங்க பாருங்க, எப்படி புரட்டுவாங்க. நான்டா சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன், நான் அவள் இப்படித்தான் செய்தவ, பேருந்தனை மற்றவையில கதைக்கிறான்ட்டு கேட்பேன். நான் பொய் சொல்கிறதுக்கு உள்ளதுன்படியே சொல்லுவேன். என்கிட்ட கேட்டால் நான் நேரையே சொல்லுவேன். எனக்கு என்ன பயம்? ஆண்டவருக்கு ஒரு ஆளுக்கு தான் பயம். மனுஷனுக்கு பயப்படவே மாட்டேன். கடைசி வரைக்கும் பயப்பட மாட்டேன். ஏனென்று கேட்டால், நாங்கள் செய்த தவறுகளை, நாங்கள் செய்த பாவங்களை, நாங்கள் செய்த அநியாயங்களை மறந்து மற்றவங்களில் பாருங்கள் நாங்கள் எப்படி சுட்டி காட்டுறோம்ட்டு. அப்போ எடுத்து வைக்கிறோம் பாருங்க, அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற பொய், புரட்டு. ஏன்னா நாங்கள் சுத்தம், இங்கே ஒரு சுத்தமும் இல்லை, இங்கே ஒன்றுமே கிடையாது. ஏனென்று கேட்டால், புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் விபச்சாரத்திலிருந்தும் வேசித்தனத்தில் இருந்தும் பொய்யிலிருந்தும் களவில் இருந்தும் தில்லுமுள்ளில் இருந்தும் உங்களை விக்கிரக அடிமையில் இருந்தும் தூக்கெடுத்தவர் யார்? அவருக்கு முன்னாலேயே நீங்கள் திரும்பவும் நாங்கள் சுத்தமாயிட்டோம்னு சொல்லி பொய் சொல்லுவீங்களா இருந்தால் நீங்கள் சுத்தமாக இல்லை. மற்றவங்களை பார்த்து கொடுக்குறீங்க பாருங்க. ஓ ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பு தான் உங்களுக்கு. மற்றவங்களை அநியாயமாக அக்கிரமமாக சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் எந்த இடத்துல இருந்து வந்தோம்னு இப்படி எங்களோட கையெடுத்து எங்களோட கண்ணை குத்தவணும், அல்ல உங்களோட பிள்ளைகளோட கண்ணுகளுக்குள்ள குத்துங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் செய்கிறது தான் உங்கள் பிள்ளைகளும் செய்யுது. இப்போ இந்த மற்றவனுக்கு நீங்கள் எடுத்து அப்படி கதைக்கிறது கூடாத காரியம், அது உண்மை இல்லாத காரியம், பொய்யான காரியம். சபைகளிலே தப்பு செய்தால், சபைகளில் விபச்சாரம் செய்தால், ஒரு தவறான காரியங்கள் செய்தால், அது உங்கள் பிள்ளையாக இருந்தானே, யாருடைய பிள்ளைகளாக இருந்தானே, யார் செய்தால்னு அவைகளை கூப்பிட்டு வச்சு இது செய்யாதே என்று சொல்லி இருக்கிறீங்களா? அது முக்கியம் தேவை. எந்த சபையாக இருந்தாலும் சொல்லியிருக்கிறீங்களா? இது பாவம், இது செய்யக்கூடாது, இனி இதை செய்யக்கூடாதுன்ட்டு இல்லையே, சொல்ல இல்லையே. எல்லாம் முடிஞ்சது, எங்கட காரியங்கள் எல்லாம் முடிஞ்சது. இப்போ இந்த நாங்கள் மற்றவங்களுக்கு குற்றம் சாட்டுறோம் பாருங்க, அவள் விபச்சாரி, இவள் விபச்சாரி, இவள் விபச்சாரி. என்ன இது? நியாயமில்லாத அநியாயமான காரியங்களுக்கு ஆண்டவர் சத்தியத்தின்படி உங்களுக்கு கிருபை அளிப்பார் என்று நினைக்கிறீங்களா? கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். தாவீது ராஜா கேட்கிறார், உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். ஏன் ஏன்? தாவீதும் புல செய்தவன் தான். தாவீது தப்பு செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஊசியாவின் மனைவியை கண்டான் பாருங்க ஒப்பரிகையில், அழகுள்ளவள் சௌந்தரி என்றைக்கு பாருங்க. அழகில்லாமல் நரி மூஞ்சிகளை எல்லாம் அழகுன்னு சொல்லி கட்டுவாங்க. இதோ என்ற மனைவியை மாதிரி ஒரு அழகுள்ளவள் ஒருத்தரும் இல்லை. ஐயா, அழகு இல்லாதவள் தான் அழகு. எனக்கு அது புரியலை. அழகை கொண்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? மூஞ்சியை பார்த்தாலே முயலை பிடிக்கிற நரின்ற மூஞ்சியை பார்த்தா தெரியுமன்றது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி மூஞ்சியை பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்தாலே தெரியும் அழகுள்ளதாக இருக்குதா அருவெருப்பாக இருக்காண்டு. அழகு இல்லாதவள் உண்மை உள்ளவள், அழகு உள்ளவள் தன்னை வர்ணித்து எவ்வளவோ காரியங்களை செய்வாள். அழகு உள்ளவள் உண்மை உள்ளவள். ஏனென்று கேட்டால், நான் அங்கால வாரன் உங்களுக்கு பல இடங்களில் நான் வாசிக்கும்போது பெண்களை குறித்து பல காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவள் என்னவோ அழகுள்ளவள் எப்படிப்பட்டவளா? பன்றியின் மூக்கில் ஊத்துற மூக்குத்தி கொப்பானவளா. நீதிமொழியில் கிடக்குது. அழகுகளை பார்க்காதேங்க, குணம் நல்ல குணமாண்டு பாருங்க, பொய் பேசாத ஒரு பிள்ளையாண்டு பாருங்க, குடும்பத்தை நடத்துகிறவளாண்டு பாருங்க. அதுதான் முக்கியமானது. பொய் பேசாத ஒரு ஸ்திரீ, பொய் பேசாத ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா, பொய் பேசாத ஒரு அப்பா, பொய் பேசாத ஒரு சகோதரி, பொய் பேசாத பொய் 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 பொய்க்கு பிதாவை தேடி கணவன்மாரையும் பொய்யுக்குள்ளே கொண்டு போகிறாங்க பாருங்க. கணவன் துணிகரமாக போய் சொல்லுவார் பாருங்க. அதை நான் பார்த்துருக்கேன் தான். கணவன்மார் துணிகரமாக பொஞ்சாதிக்காக போய் சொல்லுவாங்க. ஆகா, என்னன்னு கேட்டால், அதுக்கப்புறம் என்னோட பொஞ்சாதி தானே அடியுள்ள இந்த ஐரோப்பியா தேசத்தில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு நினைக்கக்கூடாது.
ஏன்னு கேட்டால் இந்த ஐரோப்பியாவில் இருக்கிற சில பெண்களால் குடும்பங்கள் பாழா போய் கிடக்குது. எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு அம்மா இறந்து போனான். அந்த அம்மாவுடைய மகன் முதல் திருமணம் செய்தார். முதல் திருமணம் செய்து ஸ்ரீலங்காவில் தான் செய்தார். செய்து கொண்டு இங்கே வரும்போது அந்த அம்மா என்ன செய்தான்னு கேட்டால், அந்த மகன் வீடு வாங்கியிருந்துக்கிறான். பெரிய மேல் வீடு 3 மாடி வீடு வேண்டியிருக்கிறான். அப்போ இந்த அம்மா வஞ்சகம் சூது இல்லாத மனுஷி. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது மகன் வீடு தான் சொல்லியிருக்கிறாங்க. வந்தவன் என்ன செய்திருக்கிறான், தனக்கு அந்த வீட்டை எழுது, எனக்கு அந்த வீட்டை எழுது 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 என்று கொண்டு நின்றிருக்கிறான். அவன் என்ன செய்தான், எழுத மாட்டேன். ஏன்னு கேட்டால், அது நான் வாங்கின வீடு, நான் எழுத மாட்டேன், அது என் அம்மாவும் நாங்களும் கஷ்டப்பட்டு வாங்கின வீடு என்று சொல்லியிருக்கிறான். சொன்ன உடனே 6ஆம் மாதமே டைவர்ஸ். அவள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவள் போயிட்டான். அவள் போய் வேறு ஒருத்தனை கல்யாணம் கட்டிக்கணும். இந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன், இனிமேல் இந்த பையனுக்கு கல்யாணம் பேசாதீங்க. ஏன் பேசுகிறீங்க, அந்த பையன் வேணான்னு தானே சொல்கிறான், ஏன் பேசுகிறீங்கம்மான்னு கேட்டேன். அவனுக்கு ஒரு துணை வேணாமான்னு கேட்டாங்க. துணை ஆண்டவர் கொடுக்குற நேரத்தில் கொடுப்பாரு, ஏன் நீங்கள் இப்போ பைவோர்ஸ் கல்யாணம் கட்டு 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 அம்மா இருக்கணும் பாருங்க, கட்டு 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 கட்டுன்னு சொல்கிறது. சகோதரங்கள் பாருங்க எடுக்கிறது, கட்டு கட்டு கட்டுன்னு. அம்மா மாதிரி சொல்லாட்டாலும் சகோதரங்கள் கட்டு கட்டுன்னு நின்று அவங்கள தாரவாத்து விடுறது. அப்போ இப்படி இருக்கும்போது மகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும். அதனால் இவரை கல்யாணம் கட்டினா தான் செய்து வைக்கலான்னு அந்த அம்மாவோட இது. அம்மா நினைக்கிறதுல தப்பும் இல்லை. என்னென்னு கேட்டால், நான் நாளைக்கு மறிச்சிட்டா எவ்வளோ தனிச்சிருக்குமான்னு சொல்லி சரியானு திரும்பவும் போய் பாருங்கள், ஸ்ரீலங்காவில் தான் கல்யாணம் பேசினாங்க. அப்போ கல்யாணம் பேசி எல்லாம் முற்றாக்கிட்டாங்க. ஒரு நாள் எனக்கு சொன்னாங்க, அப்படி கல்யாணம் பேசி முற்றாக்கிட்டேன் சொல்லி. நான் சொன்னேன், அம்மா தப்பு இல்லையாம்மா, திரும்பவும் நீங்கள் போய் நாய் தன் கக்கினதை தானே நக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி திரும்பவும் போய் நீங்கள் அதுக்குள்ளே தானே போய் அங்கே தானே போய் விழுகிறீங்கன்னு. இல்லைம்மா, நல்ல குணமான பிள்ளை. நான் இப்போ குணம் மாதிரி தாங்க நடிப்பாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் குணம் மனம் எல்லாம் தெரியுமம்மான்னு சொன்னேன். ஏன்னா நாங்கள் வாழ்ந்து அனுபவித்து இந்தியா இலங்கை எல்லா இடமும் அந்த வாழ்க்கையில் பார்த்துட்டு வந்த நாங்கள். ஒருத்தருடைய திருமணம், ஒருத்தருடைய வாழ்க்கை என்ன மாதிரி ஓடுதுன்னு பார்த்துட்டு, நல்லவங்களும் வாழ்கிறாங்க, கெட்டவங்களும் வாழ்கிறாங்க. கெட்டவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நல்லவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமென்று பார்த்துருக்குறோம் பாருங்கள். கூட்டு குடும்பம் எப்படி இருக்குது, சகோதரங்களுக்குள்ள எப்படி இருப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் இல்லையா. அப்போ அந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன், அம்மாவை 2 அம்மாவை பற்றி நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். அப்போ சொன்னேன், என்னம்மா செய்கிறது, எங்களுக்கும் அவன் கட்ட வேணுமென்ற ஆசையாக இருக்குது, அவனுக்கு ஃபோட்டோவை காட்டினேன், பிடிச்சிதுன்னு சொன்னான், அப்போ கட்டி வைக்கிறோம். ஓகே கட்டி வைங்கன்னு சொன்னான். அம்மா ராசாத்தி கட்டி கொண்டு வந்தாங்க, குடும்பத்தை 2 ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஓலை முடுறா, அம்மா கத்து 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 கத்துன்ட்டு அம்மா ஓலை முடுறா பாருங்க. நான் சொன்னேன், என்ன பண்ண சொல்கிறீங்க, உங்கள் கவலையில் என்னால் பங்கு கொள்ளத்தான் முடியுமே ஒழிய ஜெபிக்க முடியும், போனதை திரும்பி பிடிக்க முடியுமா, முடியாது இல்லையா. அந்த அம்மாவையும் பிரித்து அந்த தகப்பனையும் பிரித்து மகன்காரனை கொண்டு போட்டாளங்கால, அந்த வீட்டையும் எடுத்து. எப்படிப்பட்ட இது எங்கே நடக்குதுண்டா, உலகத்துக்கு நடக்குது, உலகத்து காரியங்களுக்கு, சேர்ச்சி காரியங்களுக்குள்ளே ஒரு அம்மாவுக்கு நடந்துச்சு பாருங்க. இன்றைக்கு ஆனால் மருமகள் கொஞ்சம் இன்றைக்கு திருந்தி இருக்கிறா, 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பிறகு திருந்தி இருக்கிறா. என்னென்னு கேட்டால், அடி விழுந்த பிறகு திருந்தி இருக்கிறா. அது ஏன்டா ஆண்டவர் சும்மா விட மாட்டார் பாருங்க. ஒரு பெற்ற தாயை கவலைக்கு இடத்துக்குள்ளே கொண்டு வரும்போது ஆண்டவர் சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பரத்தில் இருக்கிறவர் பரமபிதா இல்லையா? சும்மா விடுவாரா என்ன? இன்றைக்கு மகன் நடக்க முடியாது, இன்றைக்கு மாமியாரை சுற்றி சுற்றி திரிகிற அளவுக்கு. அப்போ கடைசி காலத்தில் நாம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, பொய் பேசுகிறது கர்த்தருக்கு பிரியமில்லாதது, உண்மை பேசி உயர்வளிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமானது. உண்மை பேசணும். ஒருத்தவங்க சொன்னேன், எங்கள் அம்மாவை உங்கள் அம்மாவை தானே பேசுவாங்க, வேறு யாரை பேசுவாங்க, யாரை பேசுவாங்க, உங்களுடைய அம்மாவை தான் பேசுவாங்க. பொம்பளை பிள்ளைகளை சரியாக வளர்க்காட்டா அம்மாவை தான் பேசுவாங்க, ஆம்பளை பிள்ளைகளை சரியாக வளர்க்காட்டா அம்மாவை தான் பேசுவாங்க.
யாரை பேசுவாங்க? ஆண்டவரையா பேசுவாங்க? ஆண்டவரே, நீர் கொடுத்த மகன், நீர் கொடுத்த மகள் இப்படி செய்கிறாள் ஆண்டவரே, அப்படி செய்கிறாள் ஆண்டவரே என்றா பேசுவாங்க? நோ, 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 நோ. இந்த வேதத்தின்படி நடத்தாட்டா உங்களைத்தான் பேசுவாங்க. இந்த வேதத்தின்படி கற்றுக் கொடுக்காட்டா உங்களைத்தான் பேசுவாங்க. அம்மாமார்களே உங்களுக்கு தான். பயப்படுறதுக்கு பயத்தினாவியே எனக்கு தெரியல. உங்களுக்கு நீங்கள் தான் பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள தான் தரும். நான் கர்த்தருக்குள்ள பயப்படுகிறபடியாத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு மறைச்சிடுவோம். அதே ஒரு நாளை நீங்கள் நினைப்பீங்க. இதை திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். யூடியூப் நாங்கள் செத்த பிறகு இருக்குமோ தெரியாது, எனக்கு தெரியாது. யூடியூப் இருக்குமோ உலகம் இருக்குமோ தெரியாது. ஆனால் இருந்தீங்கன்னா போட்டு போட்டு பாருங்கள். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமெண்டு பிள்ளைகளை பாருங்கள். பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறது என்ன, கற்றுக் கொடுக்குறது என்னன்ட்டு இதுக்குள்ளே தான் கிடக்கு. இதை நீங்கள் தூக்கி வாசிக்காமல் நீ இப்படி செய், நீ அப்படி செய், நீ இப்படி செய் என்று சொல்லி அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மவுளர் பின்னுற மாதிரி பின்னி விடுவீங்க பாருங்கள். மவுளரை இப்படி 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 பின்னி பின்னி விடுறது மாதிரி பிள்ளைகளுக்குள்ள பின்னி பின்னி விடுவீங்க கதைகளை. யாருக்கு நீங்கள் இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லாதீங்க. எந்த தாயும் பொம்பளை பிள்ளைகளுக்கு சில தாய்மார் இருக்கணும் புத்திமதி சொல்லி கொடுப்பினோம். குடும்பத்துக்குள்ளே இப்படி போனால் இப்படித்தான் இருக்கணும். சில தாய்மார் இருக்கணும் பாருங்கள், அந்த குடும்பத்தை ரெண்டாக்குறதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பினோம். பார்த்தா சொல்லுவேன் நான், இவ இப்படித்தான்ட்டு. அப்போ வாழ்க்கைன்றது பொய்யுக்குள்ளாக போகிற வாழ்க்கை அல்ல. அனனியால் சப்ராலை போல இருக்கிற வாழ்க்கை அல்ல. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீ பொய் சொல்ல துணிந்ததென்ன? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்ல துணிந்ததென்ன? இதே நீங்கள் பாருங்கள். அபிஷேகம் பண்ணினவனுக்கு மேலே கை போடக்கூடாது. ஆனால் பவுல் கை போட்டானா? இல்லையே, கை போட இல்லையே. அவன் எடுத்து காட்டுறான் பாருங்கள் எப்படி என்று. செம்ப தூக்குறான், அவன் வச்சிருந்த தடியை தூக்குறான், சால்வியை வெட்டுறான். இதெல்லாம் பட்டி காட்டைக்கு என்ன சொல்கிறான்? என்னால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் ஆண்டவருக்கு இருந்தனி என்றபடியாக நான் விட்டுட்டு இருக்கிறேன். அதே சமயத்தில் வந்து அவன் முதல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதனால தான் அவன் விட்டுட்டு இருக்கிறான். ஆனால் வந்து சவுளை பார்க்குறோம், தாவீதை கொல்ல வர சேர்த்துக்கிறான் பாருங்கள். அவனும் அபிஷேகம் பண்ணினப்பட்டவன் தான், அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனை கொல்ல வகதுறபடியினால அவற்ற நிலைமை எப்படி போச்சுது? இவற்ற நிலைமை எப்படி போச்சு? அப்போ என்ன செய்ய வேணும்? உண்மையில் தேவனை தேடும், உண்மையான தேவனை தேடணும். உண்மையுள்ள தேவன் இவர் பரலோகத்தில் இருக்கிறார் இல்லையா? அவர் உண்மையும் சத்தியமும் நீதியும் நேர்மையும் உள்ள தேவன். அப்போ அந்த உண்மையும் சத்தியமும் நமக்குள்ள இருந்தால் ஏன் பிரிவினைகள், ஏன் பிரச்சனைகள், ஏன் துன்பங்கள், ஏன் வேதனைகள்? அப்போ நாங்கள் உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழி 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் எப்படியானதான்? கர்த்தருக்கு அருவருப்பு. இப்போ பொய் உதடுகள் கர்த்தருக்கு என்னவா? அருவருப்பு. பேசினா பேசுனு சொல்லுங்க, பேசலையேண்டா பேசலையேன்னு சொல்லுங்க, நடந்தா இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்லுங்க. அது இருக்கா மாற்றி, அது இருக்கா இப்படி சுழட்டி கதைக்க வேணுமென்று தீர்மானம் பண்ணி வந்து சுழட்டி கதைக்கிறோம் பாருங்க. அதில் அப்பா உண்மை அப்படியே பறக்குது பாருங்க. இதுக்கெல்லாம் கேட்குறவன் கேனியனாக இருப்பான்.
பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களுக்கோ உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் பிரியமாயிருக்கிறார். உண்மை நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இப்போ உண்மை பேசுகிறவர்களை கர்த்தருக்கு பிரியம். எனக்கு உங்களுக்கு பிரியமாக இருக்க வேணுமென்ற அவசியமும் கிடையாது. உலகத்துக்கு பிரியமாக இருக்க வேணுமென்ற அவசியமும் கிடையாது. உண்மை பேசுகிறது தேவனுக்கு பிரியமென்றால் அது தேவனுக்குரியது. உண்மை எப்பயும் என்ன செய்யுமாம்? மேலே உயர்வை அளிக்கும். அப்போ உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேணும். உண்மை பேசாதவர்கள் யாராம்? இங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய்ச்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். அப்போ சத்திய வாசகன் என்னத்தை செய்வானாம்? சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். பொய் பேசுகிறவன் என்ன செய்வானாம்? பொய் பேசுகிறவனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். வஞ்சகம், அவ அப்படித்தான் செய்தவ, இவ இப்படித்தான் செய்தவ. ஏன் பெத்த பிள்ளைகளே என்ன செய்யுங்கள் பாருங்க, மனைவிக்காக காட்டி கொடுக்குறது மாதிரி அவள் இப்படித்தான் செய்தவ, இப்படித்தான் இதண்டவ. மனைவி பேர்ந்தாங்கால என்ன செய்ய விட மாட்டாள்? குடும்பம் நடத்த விட மாட்டாள். மனைவி குடும்பம் நடத்த விட மாட்டாள். கணவன் உண்மையை பேசினா குடும்பம் நடத்த விட மாட்டாள். இப்போ வந்திருக்கிற மனைவிமார் அப்படித்தான். கணவன்மார் ஏதாவது பேசுகிறோன்னா குடும்பம் நடத்த விட மாட்டான். வரல வந்தால் கணவன்மாருக்கு பேசுகிற பேச்சை கேட்க மாட்டீங்க. நீயும் பிள்ளைகளை வளர்த்த, நான் எல்லாம் வளர்த்த நான். மனைவிமாருடைய சும்மா கேட்டு பார்த்தா சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர்மாருடைய மனைவிமார் எப்படிப்பட்டவை என்று போய் பார்த்தா தெரியுமென்ட்டு. போய் பார்த்தா தெரியும் அவையன்ற நடவடிக்கைகள்னா அது தேவையில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னமே அவைகள் எப்படி இருந்தவியல் என்பதையும் அவங்களோட சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்டால் தெரியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னம் அவங்க எப்படி இருந்தாங்க என்கிறது சொந்த பந்தங்கிட்ட கேட்டால் தெரியும். உறவுகள்கிட்ட கேட்டால், சொந்த உறவுகள்கிட்ட, கூட பிறந்த உறவுகள்கிட்ட கேட்டால் தெரியும். அயலார்கள்கிட்ட கேட்டால் தெரியும். சொந்த பந்தங்களே முந்தின காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலும் இருக்கிறாங்க. பேர் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. கொஞ்சமும் அதில் திருத்தம் இல்லை. ஒரு கொஞ்சம் கூட திருத்தம் இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஊரில் நாங்கள் இருக்கும்போது அயல் வீட்டுக்கு கூட தெரியாது. அயல் வீட்டுக்கு கூட போக மாட்டோம். எங்களை காண வேணுமென்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகும்போது தான் காணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு பெரிய கோயிலுக்கு போகும்போது தான் எங்களை காணலாம். அதுக்கு முன்னே நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி அண்ணன்மார் அங்கால போயிட்டாங்க இங்கால போயிட்டாங்கன்னு தண்ணி குடத்தை கொண்டு நாங்கள் தண்ணி எடுக்க போவோம். அண்ணன்மார் இல்லைன்ட்டு போய் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அங்கேருந்து அடிக்கிற அடியில் வீட்டை வந்து சேருவோம். நாங்கள் தண்ணி எடுத்து வைக்கிறது நாங்கள் நீங்களையும் தண்ணி குடம் எடுத்து கொண்டு போனீங்கன்ட்டு எங்களோட சின்னக்கா கடித்த காலம் உண்டு. எங்களோட பெரியண்ணா அவர் வேலைக்கு போட்டார் தானே என்னட்டு இவ குடத்தையும் கொண்டு போன இடத்துல தண்ணி எடுத்துக்கொண்டு நாரியில் வச்சு கொண்டு வர தண்ணியை புரைச்சிட்டு அடி பூரசம் கம்பால் யாரை கேட்டு நீ தண்ணி குடத்தும் எடுத்துக்கொண்டு பைப்புக்கு வந்த நீன்ட்டு. அப்படித்தான் எங்களோட வழக்கம். சேர்ச்சு பள்ளிக்கூடம் இதுதான். இப்படி நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா இங்கே அடிப்பார் எங்களோட பெரியத்தார். எங்களுடைய அக்காட புருஷன் இங்கே அடிப்பார். ஆனால் அவனை எழுதி தர்றது எங்களுக்கு மண்ணை போட்டு நிலத்தில் தான் எழுதி தருவார். அது மட்டும் இல்லை, சாப்பிடும்போது குனிஞ்சு கொண்டு சாப்பிடுவோம். ஒரு சோறு கீழே விடக்கூடாது. மற்றது கொண்டாட்டங்களுக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னால் எங்கள் அம்மா எங்கள் அண்ணா தான் போவாங்க, எங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இதுதான் எங்களோட பழக்க வழக்கம். அப்படி ஒரு நற்பழக்க வழக்கத்துக்கு வளர்ந்தபடியாக தான் இந்த நல்வார்த்தைகள் எங்களை கட்டி எழுப்புது. இன்றைக்கு ஊர்லேயே பிணைக்கப்பட்டு பொறிக்கப்பட்டு அப்படி இருந்த சரி, நாங்கள் அப்படி இருந்தோம். ஒரு காலம் நாங்கள் மாறிட்டோம்னு சொல்கிறதுக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போகக்கூடாது. என்னென்னு கேட்டால் அவங்கவுங்க அப்படி வாழ்ந்து கொண்டு போகிறதால அந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு கேடு வருது. உண்மை இல்லாத வாழ்க்கைகள், பொய்யான வாழ்க்கைகள். பொய்க்கு வாழ்ந்து பிரயோசனம் இல்லையே. பணத்துக்காக, புகழுக்காக, பட்டத்துக்காக, படிப்புக்காக இப்படி வாழ்ந்து பிரயோசனம் இல்லையே. அது உண்மை உள்ள வாழ்க்கை அல்ல. நீ சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பொய் இதுகள் இருக்கக்கூடாது. அவைய 2 பேருக்குள்ளேயும்
என் மனைவி சொல்லி போடுவாளா என்ன கணவனுக்கு? அம்மாவுக்கு போய் நான் ஓதுறேன், இப்படித்தான் ஓதிட்டு வந்திருக்கிறேன், அம்மா எங்களுக்கு இப்படித்தான் வச்சு சொல்லி தந்திருக்கிறா, அம்மா இப்படித்தான் சொல்கிறான்ட்டு கணவனுக்கு ஓதுவாவா என்ன? நோ 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 நோ. தன்னுடைய நினைவில் இருந்து தான் சொல்லுமா போல தான் கணவனுக்கு சொல்லுவாள். அம்மா சொன்னது மாதிரி சொல்ல மாட்டாள். எந்த எந்த மனைவியும் சொல்ல மாட்டாள். தன்னுடைய நினைவில் இருந்து சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாள். ஏன்? அங்கே கணவனுக்கு தெரிஞ்சால் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அம்போ சிவம் அம்போ. அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா செய்கிற காரியங்கள், அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா செய்யக்கூடாத காரியங்கள். அம்மாவுக்கு தெரியாமல் ஒன்றும் அப்பா செய்யக்கூடாது. ஆனால் அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா செய்வாள். சபையை குழப்புறதும் அம்மா தான், பிள்ளைய குழப்புறதும் அம்மா தான். சரியோ? அப்பா அங்கே இல்லை, அப்பாவுக்கு தெரியாது. இப்போ இந்த அப்பாவுக்கு தெரிஞ்ச பிறகு என்ன செய்வார்? அது என்ற மனைவி, என்ற பிள்ளை. இதுதான் வேடிக்கை. நாடகமே உலகமாக போயிடும். எதுலையும் யாராக இருந்தாலும் உண்மை பேச வேணும், விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த காரியத்திலையும் எல்லாம் மறைக்க வேணும். கணவனுக்கு கட்டாயம் மனைவிக்கு எல்லாம் சொல்ல வேணுமெண்டா எங்கேயாவது வசனத்தில் எடுத்துட்டாங்க. கணவன் மனைவிக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதை, உன் குடும்ப காரியத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லு. அடுத்தது நீ மற்ற காரியங்களில் நீ எதை சொல்ல வேணும், எதை சொல்லக்கூடாதுண்டு. பெற்ற தாயோட கதைக்கிறத, பிள்ளைகளோட கதைக்கிறத, சகோதரங்களோட கதைக்கிறத எல்லாம் நீ ஆணித்தனமாக அவளுக்கு சொல்ல வேணுமெண்டில்லை. அப்படின்னு அவட சொந்த பந்தங்களுக்குள்ள, அவளுடைய அம்மாக்குள்ள, அவையோட குடும்பங்களுக்குள்ள நடக்கிறதுலாம் உனக்கு சொல்லி கொண்டு தீராள் அவள். என்ன இது மூட்டுத்தனமான கதைகள்? உண்மை பேசுங்க. கணவன் மனைவியாக இருந்தால் உண்மை பேசுங்க. அதுக்காக உண்மை பேசுகிறாங்கன்ட்டு இப்படி பிரித்து வைக்கிறதெல்லாம் கணவன் மனைவிக்கு அது நல்ல மண்டு நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் மேலே இருக்கிறவர்கிட்ட போகணுமெண்டா இங்கே இதன்படி தான் நடக்கும். மேலே இருக்கிறவர்கிட்ட போகணுமெண்டா இதன்படி தான் நடக்கும். அனனியால் சப்ரால் மாதிரி நடக்கிறதல்ல, பொய்க்கு பிதாவை தேடுறதல்ல. ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தாழ்ப்பார்கள். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். அப்போ தளர்ந்து ஒரு ஒரு மரம் தளிக்கிற மாதிரி தளிப்பார்கள் நீதிமான்கள். தன் வீட்டை கட்டுகிறவன் காற்றை சுதந்தரிப்பான், மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்போ இப்போ பாருங்க, அப்போ நாங்கள் என்னத்தை நாடி ஓடுகிறோம்? எதை நாடி ஓடுகிறோம்? ஐஸ்வர்யத்தை நாடி ஓடுகிறோம், பொய்யை நாடி ஓடுகிறோம், புரட்டை நாடி ஓடுகிறோம். ஐஸ்வர்யத்துக்காக 1000 போய் சொல்லுவோம். இதெல்லாம் தப்பான காரியம் என்பதை ஆண்டவர் வெளியரங்கமாக்கி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இருவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவர்களாயிருக்கிறார்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். அப்போ உண்மை உள்ளவர் இயேசு கிறிஸ்துவும் உண்மை உள்ளவர். அப்போ மோசேயும் உண்மை உள்ளவன். அவர் அதிக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனமுத்துக்குரியவராய் இருக்கிறார். அதுபோல மோசையை பார்க்கிலும் அவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அப்போ மோசே பாருங்க, எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான், ஊழியம் செய்தான். சரியோ? மோசையை போல ஒரு ஊழியம், ஆரோனை போல ஊழியம் நீங்கள் செய்கிறீங்களோ தெரியாது, ஆனால் அவங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள்.
மனைவிக்காக போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கணவனுக்காக போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளைகளுக்காக போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கும் உண்மை உள்ளவன், எதை செய்தாலும் உண்மை உள்ளவன். நாலு நாலு சிவருக்கு உங்களோட சொந்த பந்தங்கள்ற காரியங்களை மறைக்கணும். மறைச்சா உண்மை வெளிப்படுமா என்ன? மறைக்கிறதால பொய் தான் வெளிப்படும். உள்ளதை உள்ளதன்படி சொல்லி மிஞ்சினது ஒன்றுமில்லைன்னு தானே சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் உள்ளதை பேசுகிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்போ எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் மோசே. அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எங்கும் உண்மை உள்ளவராய்த்தான் அவர் இருக்கிறார். எபிரேயர் 2:17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கெதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியாராய் இருக்கும்படி எவ்விதத்திலேயும் தம்முடைய சகோதரர்களுக்கோ ஒப்பாக வேண்டுமென்று இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்போ சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனெண்டா அவரும் சோதிக்கப்பட்டபடியினாலே. அதாவது பாருங்க, அது அவர் என்னென்று கேட்டால், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு எதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ளவருமா இருக்கார். இப்போ இங்கே பார்க்குறோம், இரக்கம் உள்ளவர், இரக்கமும் உண்மையும் உள்ளவர். அங்கே இங்கே என்ன பார்த்து நாங்கள் முதல் என்னத்தை நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் வெளிப்படுத்தல இரக்கமும் இது உண்மை உள்ளவருமா இருக்கிறார். வெளிப்படுத்தல் மற்றது வெளிப்படுத்தல் சங்கீதம் இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டான். பிறகு உங்களுக்கு சங்கீத இதுகளை எல்லாம் சொல்லித்தா இதன்றது கடைசியாக முடிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இரக்கமும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். கிருபை உண்மை உள்ளது. கிருபையினாலே நடத்தப்பட வேணுமெண்டா கிருபையினாலே நடத்தப்படுவதற்கு உண்மை இருக்க வேணும். சத்தியத்தினாலே நடத்தப்படுறதுக்கு உண்மை இருக்க வேணும். நீதியினாலே நடத்தப்படுறதுக்கு உண்மை இருக்க வேணும். பார்க்குறோம், நியாயம் தீர்க்கிறவர் உண்மை உள்ளவர், சத்தியம் பேசுகிறவர் உண்மை உள்ளவர், இங்கே கிருபை உள்ளவர் உண்மை உள்ளவர். இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால் 17ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு எதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ளவர். அப்போ இரக்கமுள்ளவர் உண்மை உள்ளவர். அப்போ இரக்கமுள்ளவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ அப்புறம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுனால் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அசதியாக இருக்காதபடி. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுனால் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவராம்? இது வாக்குத்தத்தம். இங்கே பார்க்கிறோம் என்னடா, ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் வைக்கும்போது வாக்கு தத்தத்தின்படி தான் வைக்கிறார். பாருங்க, நியாயம் உண்மை உள்ளவர், சத்தியம் உண்மை உள்ளவர், நீதி உண்மை உள்ளவர். நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை வச்சு 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 பேசுகிறார் பாருங்க. அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறது என்னென்று கேட்டால், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவராம்? வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர். அப்போ உண்மை பேச நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும். உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். உண்மை இல்லாதவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற முடியாது. மற்றது பார்ப்போம்,
10:22 10ஆம் அதிகாரம் 22 பார்ப்போம். 10ஆம் அதிகாரம் 23 22 துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பரிபூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். எப்படிப்பட்டவர்களாக இருக்க கடவோமா? துர்மனச்சாட்சி. மனச்சாட்சி பாருங்க, துர்ரா இருக்கு, துர்மனச்சாட்சியாக இருக்குது, அழுக்குள்ள மனச்சாட்சி. மனச்சாட்சி இல்லாத இன்றைக்கு மனச்சாட்சி இல்லாத சனங்கள்லாம் வாழ்கிறாங்க. மனச்சாட்சி உள்ளவங்க வாழ்கிறதில்ல. மனச்சாட்சி இருந்தால் ஏன் இந்த பாட்டை நீங்கள் தெளிங்க, துர்மனச்சாட்சி நீங்கள் தெளிக்கப்பட வேண்டும். உங்களுடைய துர்மனச்சாட்சிகள் எல்லாம் நீங்க வேணும். நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்டவர்களாயும் சரீரத்தில் உள்ளவைகளையும் சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பரிபூர்ண நிச்சயத்தோடும். இப்போ விசுவாசம், கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும். அப்போ இருதயத்தில் என்ன இருக்கணுமா? உண்மை இருக்கும். உண்மை பேசுகிறவன் தான் இருதயத்திலே ஆண்டவரை தரிசிப்பான். உண்மை இல்லாதவன் தரிசிக்கிறதெல்லாம் பொய்க்கு பிதாவை தரிசிக்கிறோம் பாருங்க. அத்தை அப்படியே தரிசிப்போம். ஆண்டவரே 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 சொல்றதெல்லாம் பொய், சொல்றதெல்லாம் அங்கால நின்று கொண்டு நிற்போம். ஆண்டவரே ஆண்டவரே ஐயோ ஐயோ ஐயோ. சில பேருக்கு வசனம் சொல்லி ஜெபிக்க தெரியாது, துதிக்க தெரியாது, பாட தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் நின்று கொண்டு ஐயோ ஐயோ ஐயோன்றதும் ஒரு வார்த்தையோடு தான் போகும். ஏனென்று கேட்டால் காலகாலம் ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போ இருதயத்தில் என்ன இருக்கணுமாம்? இருதயத்தோடும் உண்மையுள்ள இருதயம் இருக்கணுமா? உண்மையுள்ள இருதயம். எப்படிப்பட்ட இருதயம்? உண்மையுள்ள இருதயம் இருக்க வேண்டும். ஜோவான் 3 ஜோவான் 1:3 பார்ப்போம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். பார்த்து சொல்லுவாங்க, உண்மை உள்ளவள், இவன் சத்தியத்துக்கு மாறாக கதைக்க மாட்டாள், இவன் சத்தியவரனானவன், இவன் சத்தியத்துக்கு மாறாய் கதை சொல்ல மாட்டான், எவனுக்குள்ளே இருக்கிற ஆவி போய் சொல்ல விடாது, பரிசுத்த ஆவியானவர் போய் சொல்லுகிறவர் அல்ல, உண்மை பேசுகிறவர். ஏனென்றால் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லித்தானே உங்களுக்கு ஊழியம் தந்திருக்குது. இப்போ என்ன செய்கிறது? உண்மையெல்லாம் பொய் ஊழியமாக மாறிவிட்டது, பொய்க்கு ஊழியமாகவே மாறிவிட்டது. பிரியமானவனே, நீ தீன்மையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனாலே உண்டாயிருக்கிறான். தீன்மையை பின்பற்றாத, பொய்யை பின்பற்றாத, நன்மையை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஒருவருக்கு நன்மை செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, மற்றதெல்லாம் செய்கிறீங்க பாருங்க, துணிக்கு வர்றமா. ஏங்க மற்றவனுக்கு பணம் கொடுத்தா தான் அது நன்மை என்று நினைக்கிறீங்களா? இங்கேருந்து எங்கெங்கேயோலாம் கொடுக்குறீங்க. பக்கத்தில் இருக்கிற சகோதரன், பக்கத்தில் இருக்கிற சகோதரி, பக்கத்தில் இருக்கிற தாய், பக்கத்தில் இருக்கிற சொந்த பந்தம், ஏன் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள இருக்கிறாங்களே, உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கேலுமோ? பிடிச்சவங்ககிட்ட நீங்கள் போய் சொல்லுவீங்க எல்லாத்தையும், பிடிக்காதவங்கண்டு விட்டுட்டு தள்ளியிருப்பாங்க. அவங்கள பிடிக்காதவங்களுக்கு ஏன் பிடிக்காது? ஒரே ரத்தத்தால் நீ கழுவப்பட்டேன், ஒரே உண்மை உள்ள தேவனுக்கு தான் நீ பிள்ளையாக இருக்க வேணுமென்று விரும்புகிறேன். பேந்தே உனக்கு ஒரு பொய், பேந்தே உனக்கு ஒரு புரட்டு, பேந்தே உனக்கு ஒரு துர்க்குணம், பேந்தே உனக்கு ஒரு வீம்பு, பேந்தே உனக்கு ஒரு சுயம்.
அடுக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இந்த வசனங்கள் எப்படிப்பட்டதாம்? சத்தியமும் உண்மையுமானவைகள். இந்த வசனத்தை எழுது. எப்படிப்பட்டவர் பாருங்க. தேவனுக்கு எது பிடிக்குமாம்? இப்போ உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம் பாருங்க. தேவனுக்கு எது பிடிக்கும்? பொய் பிடிக்கும் இல்லையா? சொல்ல போகிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? ஒரு பொய் சொன்னால் தப்பா? உலகத்துக்கு சொல்லுவாங்க, அவன் பொய்க்காரன், அவன் பொய்க்காரன். ஒரு பொய் சொன்னால் தப்பா? சேச்சுக்காரங்க கேட்குறாங்க, ஒரு பொய் சொன்னால் தப்பா? அம்மா பொய் சொன்னால் தப்பா? அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தப்பா? அம்மா என்னத்தையெல்லாம் சொல்லி கொடுப்பா பாருங்க. அதையெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது அம்மா பொய் சொல்கிறாங்க. அம்மா சொல்லி கொடுக்குறத எல்லாம் அது சரியாக பிள்ளையாண்டு பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் பார்க்க வேண்டும். வளர்ந்த பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அம்மா விட்டுட்டு வாண்டா, விட்டுட்டு போவீங்களா? அதை நான் ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன். அம்மா சொல்லுவா, எல்லாம் நல்ல கெட்ட காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லுவா. கெட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லி போட்டு சொல்லுவா, விட்டுட்டு வா. போவீங்களா? போவீங்க. ஏன்? இந்த நாட்டில் தானே 1000 பழக்க வழக்கங்கள் இருக்கு. அந்த காலத்து அம்மாக்கள் சொல்ல மாட்டாங்க, ஐயோ அவன் குடித்தாலும் பொறிச்சாலும் உன் புருஷன்தான், உன் புருஷன்தான், உன் புருஷன்தான் உனக்கு சொந்தம்தான். இந்த காலத்தில் அப்படி இல்லை. பிடிக்கலையா விட்டுட்டு வா, விட்டுட்டு வா, அடுத்த கல்யாணம், அடுத்த கல்யாணம். ஓ, அதுக்கு பேர் என்ன? அடுத்த கல்யாணத்துக்கு பேர் என்ன? புருஷனை வச்சு கொண்டு அடுத்த கல்யாணம் கட்டுறதுக்கு பேர் என்ன? அதுக்கு முத்திரை என்ன? பிடிக்கலையா, பிடிக்கலையா, பிடிக்கலையா? எத்தனை குடும்பத்தை பிரித்து வச்சு கொண்டு இருக்கிறாங்க. பிடிக்கலையா, விட்டுட்டு வா, விட்டுட்டு வா, விட்டுட்டு வா. ஏண்டா அம்மா விட்டா பாருங்க, நானும் விடுறேன். இது தேவ பிள்ளைகளுக்கு அழகில்லை, இது உலகத்தானுக்கும் அழகில்லை, தேவ பிள்ளைகளுக்கும் அழகில்லை. அப்போ இங்கே வாங்க பார்க்குறோம் என்னென்று கேட்டால், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன், சகலத்தையும் என்ன செய்தலாம்? புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது. யோவானுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எழுது, எழுதி கொடு, வெளிப்படுத்தல கொடு, நீ வாசி, அதன்படி நட. இன்றைக்கு எனக்கு சுகம் இல்லை பாருங்க, உடம்பு இல்லாது. நேற்று இந்த நேரம் மயங்கி விழுந்து கொண்டு வந்து என்ன வளர்த்தினாங்க. ஆனால் முடியலை, என்ற காலையில் வந்து முடியலை. ஆனாலும் இந்த வசனம் என்ன உயிர்ப்பிக்குது பாருங்க, உயிர்ப்பிக்குது வசனம். இருபத்தி 22:6 பார்ப்போம். இப்போ இங்கே பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், இந்த வசனம் சத்தியமும் உண்மையும் உள்ளது. அப்போ இங்கே பார்க்குறோம் சத்தியம், சத்தியமும் உண்மையும் உள்ளது. 22ஆம் அதிகாரம் 6 இருந்து பார்ப்போம். 6ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனம் உண்மையும் சத்தியமுள்ளவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ இந்த வசனங்களை கைக்கொள்ளுகிறவனாராம் பாக்கியவான். எப்படிப்பட்டவராயிருந்து எழுதுகிறாராம்? பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் உள்ளவைகள், இதை நீ எழுது. எழுதி யாருக்கு கொடுக்கட்டாம்? ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அப்போ உண்மையும் நேர்மையும்
இந்த தேவனுடைய வார்த்தையின்படி இல்லாதவர்கள் எங்கே போவார்களாம்? இதை சீக்கிரமாக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படியே அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒபேக்காவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேலே அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்களே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரர்களும் விபச்சாரக்காரர்களும் கொலைபாதகர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பொய் பேசுகிறவர்களும். யாராம்? பொய்யை விரும்புகிறவர்கள். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் எங்கே இருப்பார்களாம்? புறம்பான அக்கினிக்குள்ள, புறம்பான உறவுகளை போடுவார். பொய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அடித்தாலும் உதைச்சாலும் உண்மையை பேசையா, அதுதான். உன் பொஞ்சாதி பொய் பேச சொல்கிறாளா? ஏன் ஜோபுடைய மனைவி சொல்கிறாள், தேவனை தூசித்து ஜீவனை விடு. உண்மை உள்ள தேவனை தூசித்து ஜீவனை விடு. இன்றைக்கு மனைவிமார் அப்படித்தான் இருக்கிறாங்க. நீ சுயேட்சையில் பல பொய்யா சொல்லு, எனக்கு அது பிரச்சனை இல்லை. எந்த வீட்டில் நான் சொல்கிறது தான் நீ கேட்கும். நீ அவளோட கதைக்கிறதா இருந்தாலும் என்னட்ட சொல்லி தான் கதைக்கும். அவளோட உனக்கு என்ன கதை? இவளோட என்ன கதை? மனைவிமாரை நினைச்சிங்கடா. இப்போ இருக்கிற மனைவிமார் சில பேர், எல்லாரும் இல்லை, 100க்கு 75% மனைவிமார் 5 சொத்துக்கு உதவாமல் இருக்கிற அளவு. அந்த 75 100ல் ஒரு கடைசி ஒரு 50 வைக்கலாம். 50 அரைவாசியும் வைக்கலாம். என்ற எல்லாரையும் நான் சொல்லவும் முடியாது. ஆவியும் மனவாட்டியும் வா என்றார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவான், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவான். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னடா, உண்மை உள்ள தேவன். உண்மை உள்ள தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிடுகிறார். சங்கீதத்தை பார்ப்போம். சங்கீதம் 51. சங்கீதம் 51 6 பார்ப்போம். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்தகாரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறீர். எப்படியா? உள்ளத்தில் என்ன இருக்க விரும்புகிறீரா? நான் உண்மையாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். சரியோ? உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்தகாரத்திலே நான் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அந்த காலத்தில் இருந்தோட எனக்கு ஞானத்தை தருவார் பாருங்க, தெரியப்படுத்துவார். அப்போ உண்மை நமக்குள்ள கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா எனக்கு இப்போ இன்னும் இருக்குது, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் இது இயலாத தன்மைகளாக இருக்கிறபடியால் நான் உங்களுக்கு அடுத்த முறை வரும்போது இந்த உண்மையும் பொய்யும் எப்படியானதுன்னு நான் உங்களுக்கு கற்றுத்தர்றதுக்கு இருக்கிறேன். இப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், மரண பரியந்தமும் உண்மையாயிரு வெளிப்படுத்தல். சங்கீதம் 19:9 பார்க்குறோம், கர்த்தருடைய நியாயங்கள் உண்மை உள்ளவைகள். வெளிப்படுத்தல் 3:14 லபோதிக்கா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது உண்மை உள்ளவரும் சத்தியமுள்ளவரும். சங்கீதம் 40:1 உமது கிருபை உண்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய கிருபை உண்மையும் சத்தியம் உள்ளதாக இருக்கிறது. நீதிமொழி 12:22 உண்மையாய் நடக்கிறவர்களுக்கோ தேவன் என்ன செய்கிறாராம்? பரிபூரண ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். சங்கீதம் 40:1 உமது கிருபையும் உண்மையும் என்னை காக்க கடவதா. அவருடைய உண்மையும் கிருபையும் என்னை காக்க கடவதாக. எபிரேயர் 3:2 பார்க்குறோம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். நீங்கள் எழுதி வச்சு நீங்களும் படிக்கலாம். எபிரேயர் 10:22 உண்மையுள்ள இருதயத்தோடும் வாழ வேண்டியவர்கள். உண்மையுள்ள இருதயம் இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. நான் பேசணும்னு தான் சொல்லுவேன். நான் யாருக்கு பயம் ஐயா? ஓ பயப்படுறதுக்கு நான் பயத்தினாவியவா பெற்றிருக்கிறேன்? பலத்தினாவியை பெற்றிருக்கிறேன். சத்தியாவியானவரை பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்கிறேன், நாள்தோறும் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவரை பெற்றிருக்கிறேன். உள்ளதுன்னு தான் சொல்லுவேன்.
வேதத்தில் இருக்கிறபடி தான் பேசுவேன். ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு குடிகாரனை பார்த்து சொன்னாங்களாம், "போடா குடிகார நாயேண்டு." அப்படி பேசின உடனே அடுத்த நாள் அவ போய் சத்தியம் சொல்ல போச்சுனாம். அவன் கேட்டானா, "நீ என்ன நாயேண்டு பேசினி தானே, இப்போ இந்த நாயின்ற வாசல்ல தானே வந்து நிற்கிறேன் ம் என்று கேட்டான். அப்போ அவன் சொன்னானா, இந்தா அப்படித்தான் பேசியிருக்கப்பா பைபிள். நான் பேசல, பைபிள் பேசுது. நாய் பேய் என்று பேசுது. ஏன்னா நீங்கள் நாய்க்கோலம் அடைஞ்சா நாய் தான். நாய் தான் நான் கக்கினதை நக்குதுன்னு சொல்லப்படுறாங்க இல்லையா? அப்போ நக்கிறி தானே. போய் இங்கே இருக்கிறது போய் இந்த அங்கே போய் அடுத்தவன்கிட்ட போய் நக்கிறது, போய் சொல்கிறது. இப்போ இங்கே நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு ஒரு பிள்ளை தாய் பேச வேண்டிய பேச்சுக்கள் என்ன, கதைக்க வேண்டிய கதைகள் என்ன, அதை கோபப்படுத்தும் போது அதில் வந்து பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகளில் பேசுவாங்க தான். ஏங்க வீட்லேயே பாருங்க எப்படி சொல்லுவாங்கன்ட்டு, அம்மா பிள்ளைகளை பார்த்தே சொல்லுவாங்க, இங்கே நாய் வா பேய் வா குரங்கு வான்ட்டு தான் பேசுவாங்க. ரசிக்கப்படாதவங்களும் தான் ரசிக்கப்பட்டவங்களுக்குலேயும் இருக்குது. வாடா இங்கே போடா இங்கே இல்லடா இங்கேன்னு. அது ஒரு வீட்டில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த வீட்டில் என்ன கோலாகங்கள் வருமான்ட்டு. தெரியாது இல்லையா? ஒரு வீட்டை பற்றி ஒரு வீட்டுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் எல்லாம் சுத்தம், நாங்கள் எல்லாம் பரிசுத்தம் என்று சொல்லக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், தீமை செய்கிறவன் தீமையை செய்து கொண்டு போகட்டும். இதோ என்ன செய்கிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைக்கு தக்கன, அவனவனுடைய உண்மைக்கு தக்கன, அவனுடைய சத்தியத்துக்கு தக்கன, அவனுடைய விசுவாசத்துக்கு தக்கன. ஆண்டவர் சொல்கிறேன், நான் வரும்போது விசுவாசியை காண்பேனோ நீதிமான காண்பேன். அப்போ நீதி என்னதாம், உண்மை உள்ளது. அப்போ நீதிமான காண்பேனோ. சங்கீதம் 51:6 பார்க்குறோம், இதோ உள்ளத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உள்ளத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், பொய் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பொய்யை பேசிக்கொண்டு நான் உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாடுவோம் பாருங்க. இரவும் பகலும் கூட என்னை இருந்து நடத்துகின்றீர், கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர், நன்றி நன்றி ராஜா. நீங்கள் தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிறீங்களோ அல்ல, எத்தனையோ பேர் தள்ளி விட்டுட்டு இருக்கிறீங்க பாருங்க. தள்ளப்பட்ட கல் நீங்கள் அல்ல, நீங்கள் தள்ளி விட்டவங்க தள்ளப்பட்ட கல்கள். ஊழியம் செய்கிறவங்க தள்ளி விடுறாங்க பாருங்க கொஞ்சம் பேரை. அவங்க இடறல்கள், நான் இடறல்களுக்கு வாரணும். உங்களுக்கு இடறல்கள் என்ற ஒரு இடத்துல நான் எழுதி ஆண்டவரிடத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இடறல் நான் ஜெபிப்பேன், ஆண்டவர் இன்றைக்கு என்ன கொடுக்கணும், நாளைக்கு என்ன கொடுக்கணும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன கொடுக்கணும், எல்லாம் ஆண்டவரிடத்துல தான் கேட்பேன். ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன கொடுக்கணும் எனக்கு எடுத்து தாங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமையே துவங்கிடுவேன். சேச்சால் வந்து ஞாயிற்றுக்கிழமையே துவங்குவேன், நல்ல திங்கக்கிழமையே துவங்கிடுவேன். ஆண்டவர்கிட்ட வசனத்தை தேடி தேடி எடுத்து எடுத்து வாசிக்க என்ன வருத்தம் வந்தாலும் ஒவ்வொரு இதழாக தேடி தேடி எழுதி 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 வைப்பேன். அப்போ நமக்குள்ள உண்மை இருக்கணும் பாருங்க, சத்தியம் இருக்கணும், நீதி இருக்கணும், நேர்மை இருக்கணும். அம்மா பிள்ளைய பிரிக்கிறதும் பிள்ளை அம்மாவை பிரிக்கிறதுமா இருக்கக்கூடாது. அதான் தேவனுக்குரியது. ஒருத்தருக்கு இப்போ எனக்கும் இன்னொருத்தருக்கும் வழக்குண்டா நான் தான் போகணும் வழக்குக்கு. அப்போ தான் தெரியும் அந்த வழக்கில் எனக்கு எதிராளியானவன் எதற்கு பேசுவான், எதை கதைப்பான்ட்டு. நான் தான் போகணும். நான் போகாமல் இன்னொருத்தரை விடுறது தப்பு இல்லையா? அதனாலே அங்கே இருக்கும் பொய்கள் எத்தனை இடத்துல அடக்கப்பட்டிருக்கும். அதை விசாரிக்கிறதுக்கு மேலே இருக்கிறவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? பொய்க்கு பிதாவை தேடாதேங்க.
பொய்க்கு பிதாவை தேடினா இந்த வேதத்தை புரட்ட வேண்டி வரும். புரட்டுகிற வசனங்கள் உங்கள் நாவுகளில் வந்துவிடும். புரட்டாதேங்க, புரட்டாதேங்க, பொய் சொல்லாதேங்க. அதான் சொல்ல பொய் சொல்லாதே, களவிடாதே. சில பேர் முந்திக்கு சொல்லுவாங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், களவெடுக்க மாட்டேன், பிச்சை எடுப்பேன். ஏங்க பிச்சை எடுக்கணும்? ஆண்டவரை உண்மையாய் தேடினா பிச்சை எடுக்க வேணுமென்ற அவசியம் கிடையாது. பிச்சை எடுக்க வேண்டியது அவசியமே கிடையாது. 50 ரூபா இருந்தாலும் அது ஆண்டவர் தந்தான்ட்டு கஞ்சியையும் தண்ணியையும் குடித்தாலும் ஆண்டவர்கிட்ட பிள்ளைன்னு துணிகரமாக சொல்லி கொண்டு போகலாம். தேவன் தேவனாகவே இருக்கிறார். அவர் பொய்யுரைக்கிறவர் அல்ல, பொய் சொல்கிறவரும் அல்ல, மனம் மாறுகிறவரும் அல்ல. மனுஷன் மனம் மாறி போய் சொல்லலாம், ஆண்டவர் மனம் மாறி போய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பார். அதை சொல்கிறேன், நான் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனப்புத்திரனும் அல்ல. வேதம் வாசிக்கிறீங்களோ வாசிக்கலையோ தெரியாது. ஆனாலும் நான் வாசித்தா இப்போ நான் இதெல்லாம் எடுத்து படித்து போட்டு வந்து சொல்கிறேன்ட்டு நினைக்காதீங்க. இதை எழுதினது இவ்வளவு. இப்போ உங்களுக்கு இடையில் சொல்லி கொண்டிருக்கிறது நான் வாசித்து தியானித்து ஆண்டவரிடத்துல இருந்து கேட்குறது. நீங்கள் வாயில் வந்து பேசுங்க ஆண்டவர். எனக்கு தெரியாது அது எங்கெங்கே இருக்குன்னு. நான் அதெல்லாம் எடுத்து குறிப்பு தேடி தேடி வாசித்து தான். ஆனால் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் எடுப்பேன் பாருங்கள், ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன நடத்துகிறார். இதில் பாருங்கள், இவ்வளவு வசனமும் உங்களுக்கு சொன்னது. இங்கே இருக்கிற வசனத்தை சொன்னேன். மிச்ச வசனங்கள் எல்லாம் என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் எழுதி வச்சு சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் கோபம் வந்தால் பேசுவேன், பேச மாட்டேன் இல்லை. அது தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு பழக்கிற வழக்கங்கள் சரியில்லையாண்டா அவங்க அம்மாவை பேசுவேன், அவங்க அப்பாவை பேசுவேன், பேச மாட்டேன் இல்லை. ஏனண்டா நாங்கள் வந்து ஒருத்தருக்கு புத்தி சொல்கிறோம், நாங்களே திருந்தவோம். நாங்கள் திருந்தாமல் இங்கே மற்றவனை திருத்த போகிறது நியாயமானது அல்ல. எங்களை நாங்கள் திருத்தி கொண்டு தான் மற்றவங்களை திருத்தவோம். ஆனால் பொய்யும் புரட்டும் உங்கள் வாயில் யாருக்கு வருகிறதோ அவையோ கூப்பிட்டு வச்சு கதைக்கும். பொய் நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் பொய் சொல்கிறீங்களா? அவனை விசாரித்தா தெரியும். ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது அவருக்கு தான் தெரியும் யார் பொய் சொன்னான், யார் சரி சொன்னான்ட்டு. அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. பொய் உதடுகள், இந்த உதடு பொய் உதடாக இருக்கக்கூடாது, உண்மை பேசுகிற உதடாக இருக்கும். ஏண்டா தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம், தேவனை பாடுகிறோம், தேவனுடைய வசனத்தை கொடுக்கிறோம், எல்லாம் தேவனுக்கென்று ஒவ்வொரு காரியங்களையும் பலிப்பிடத்தில் நின்று செய்கிறோம். நாங்கள் யூத் மீட்டிங்கில் செய்கிறோம், வாச கூட்டங்களில் செய்கிறோம், வீடு வழியை செய்கிறோம். இன்றைக்கு வீடு வழியெல்லாம் ஜெபங்கள் இருக்குது. ஜெபங்களில் இல்லை, இங்கே 150 வீடு வழியெல்லாம் ஜெபிக்கிறாங்க. அப்போ ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த பொய்யுதோடு இருக்குது பாருங்கள், இந்த பொய்யுதோடால் அதை செய்யவே கூடாது. பேசணுன்னு சொல்லு, இருக்கிறான்னு சொல்லு. ஏன் பயப்படணும்? அதுக்கு பயம், எவைக்கு பயம்? கர்த்தருக்கு பயப்படுதல் நீதியின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நான் யாரை குறித்து கதைக்கிறேன், அவர்கள் சரியானவர்களா பிழையானவர்களை குறித்து கதைக்கிறேனா, அதுதான் முக்கியம். 2வது வந்து கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று. பிழை செய்கிறவனை குறித்து நீங்கள் இவர் பிழை செய்கிறார் என்று சொல்லும்போது அது பிழை என்று சொன்னால் ஆண்டவர் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க மாட்டார். நீ ஏன் அவனை பற்றி கதைக்கிறேன்? பிழை செய்தால் அவனை திருத்துறதுக்கு ஒரு பிழைக்கு அதாவது வந்து பிழை செய்கிறவனோட போய் நின்று பிழை செய்யாதவனும் பிழைய செய்தவன் குடிக்கிறவனோட போய் சில பேர் கொஞ்சம் வருஷத்துக்கு பழகிப்பாருங்க, அவனும் குடிக்க வலிக்கிட்டுருவான். போய் சொல்லுகிறவனோட போய் கொஞ்ச நாளைக்கு பழகிப்பாருங்க, அவங்களும் போய் சொல்ல வலிக்கிட்டுருவாங்க. பணப்பிரியனோட போய் கொஞ்ச நாள் பழகிப்பாருங்க, அவனுக்கும் பணத்தில் பெரிய ஆசை வந்து அவனும் பணத்துக்காக போய் சொல்ல வலிக்கிட்டுருவான். அதான ஆண்டவர் சொல்லுகிற சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய வழியிலே நடவாமலும் பாவிகள் நிற்கிறத்தில் நிற்காமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களுடமாய் நடைபெற்று தன் காலத்தில் எப்படி இருப்பான்? இலை உதிரா மரத்தை போல் இருப்பான், அதில் கனிகள் நல்லா வளரும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
அப்போ அவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டதெல்லாம் இருக்குவாங்களா? நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்களும் கல்யாணங்கள் தாய் மனைவி வீட்டோரமாக கனி தரும் திராட்சை செடி. அப்போ அவளோட கனியை பார்த்த பிள்ளை நல்ல மரத்தில் நல்ல கனி தான் இருக்கும், கெட்ட மரத்தில் கெட்ட கனி தான் இருக்கும், பொய் பேசுகிற இடத்துல பொய் தான் இருக்கும், உண்மை இருக்காது. தாய் பொய் பேசினா பிள்ளையும் பொய் பேசத்தான் செய்யும். தாய் முரட்டாட்டம் பண்ணால் பிள்ளையும் முரட்டாட்டம் தான் பிடிக்க செய்யும். அதை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. தயவு செய்து உண்மை பேசுங்க. உண்மைக்கு தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கட்டளை. பரிபூர்ண ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவர் பணத்தையும் புகழையும் சொல்ல இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைத்த நான் படைத்ததில் குறித்து சொல்கிறேன். ஆனால் மனுஷன் படைத்த எதையெல்லாம் நீங்கள் இச்சிக்கிறீங்க பாருங்க. மனுஷன் படைத்ததெல்லாம் இச்சிக்கிறீங்க. ஆனால் தேவன் படைத்ததை நீங்கள் எங்கேயாவது தேவன் படைத்தது. தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தன். அங்கே தான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறாரு. இங்கே நாங்கள் கேட்கும்போது இந்த உலகத்தை ஐஸ்வர்யத்தை தர்றோண்டோன்னு உலகத்துக்குரியவர்களாகவே மாறிப்போடுகிறோம். தயவுசெய்து உண்மை பேசுங்க, உயர்வளிக்கும். உண்மை தான் எங்கும் உயர்வளிக்கும். சரியோ? பொய் பேசுகிறது ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் பேருந்து, அதுக்கப்புறம் உங்களுடைய முகத்திரைகள் எல்லாம் கிழிக்கப்படும். முகத்திரைகள் எல்லாம் கிழிச்சு போட்டு இவங்கிட்ட பொய் இருக்கிறதுன்னு சொல்லி போடுவாங்க. தயவுசெய்து ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதே அவருக்கு விருப்பம். ஏண்டா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, பொய்யுரையாத தேவனாக இருக்கிறாரு, மாசற்றவர், மகிமை பொருந்தியவர், எங்களுக்காக பாடுகளை அனுபவித்தவர். ஏன் பாடுகளை அனுபவிக்கும் போது அவர் எல்லாருக்காயும் தான் பாடு அனுபவித்தார். உங்களுக்காக, அவைகளுக்காக, இவைகளுக்காக என்ற உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காயும் பாடுகளை அனுபவித்தார். அப்போ உலகம் முழுவதுக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் நான் வைக்கிறேன். இன்னும் எனக்கு இருக்கு வசனங்கள். இத்தோடு நான் முடிக்கிறேன். அடுத்த ஞாயிறு உங்களுக்கு திரும்பவும் தேவன் கொடுக்குற வார்த்தைகளோடு வாரன். அந்த இடத்துலையும் அவர் உண்மையை குறித்து சொல்லுகிறார். எழுதி வச்சிருக்கிறேன். இதை கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இதை உங்களுக்கு சொல்லுறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு நாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையோடு வருகிறேன். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவர் தாமே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கோணலானவைகளை எல்லாம் நேராக்குங்க. கரடான முரடான இருதயங்களை சமமாக்குங்கப்பா. உண்மை பேசுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. பொய்யான ஆண்டவரே காரியங்கள், ஆண்டவரே பொய்யான ஆண்டவரே காரியங்களை எல்லாம் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, தாய் பிள்ளைகளுக்கு பொய் சொல்லிக் கொடுக்கிறதும், பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய பொய்களுக்களே ஆண்டவரே உடன்படுகிறதும், கணவன் மனைவிக்கு இருக்கிற பொய்கள், ஆண்டவரே இப்படியான பொய்யின் பிதாவுகளை ஆண்டவரே தேடாதபடிக்கு பொய்க்கு பிதாவை எடுத்து விடுங்க ராஜா. அழிவுள்ள ஆண்டவரே தகப்பனே, இந்த பொய்யின் பிதாவை ஆண்டவரே தேடாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே வர, ஆண்டவரே அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளே வர உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, நீர் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிற உண்மை உள்ள பிள்ளைகளாய் மாற்றுவீராக. உம்முடைய திருப்பாத்திரை ஒப்புக் கொடுத்து வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.